கொஞ்சம் பேசுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாளுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் தேவன் தாமே நம்ம தேவ சரியாக தலைத்து வந்து கத்தரை துதித்து பாட ஆராதிக்க கத்தரை நமக்கு இறக்கும் பாராட்டும் இறக்கும் கிருமையும் பாராட்டுக்காக கத்தரை நன்றி செலுத்துகிறேன். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்டும் தேவ சனியாற்றும் தேவனை தொடர்ந்து கொண்டு தேவன் நன்றி செலுத்த கத்தர் தேவனை கத்தர் நம்ம ஆராதனை செய்ய கத்தர் நாம் இறக்கும் கிருமையும் பாராட்டுக்காக கத்தரை நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு சேர்த்து கத்தர் அடியானது பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்தமைக்க தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்போதும் நம்ம கையிலிருந்து வேதாகமத்தை திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கத்தர் நம்ம கொடுக்குற வானமன்னாவை நாம் புசித்து ஆவிக்கு வாக்களே பலப்படுவோமாக. அருமையான மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 30 வசனங்களை மெதுவாக நிதானமாக வாசிக்கலாம் சத்தமாக. மத்தேயு 13 24 30 உள்ள வேத பகுதியை வாசிக்கலாம். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனுக்கு வந்து, ஆண்டவரே, நீர் நிலத்தில் நல்ல விதை விதைத்தது அல்லவா, பின்னே அந்த களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். சத்துரு அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போ வேலைக்காரன், நாங்கள் போய் அவளை பிடுங்கி போட உங்க சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது கோதுமையோட கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர்ப்பிடுங்கள் என்றார். 30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டறுக்கி கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைகள் என்பேன் என்று சொன்னார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தர் ஓமை பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு சொல்கிற ஒரு ஓமையா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் உள்ள வாழுகிற சிட்டிசன்ஷிப்புக்கு சொல்கிற ஒரு ஓமையா இருக்கிறது. விசேஷமாய் தேவன் ராஜ்யத்திலே தேவனுடைய சபையிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு தேவன் சொல்கிற ஒரு ஓமையா. சில நேரங்களில் தேவன் ஓமையா பேசுவார் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா அர்த்தமும் தெரிந்துவிடக்கூடாது. தம்முடைய ஜனங்களுக்கு அது ஓமையானது போய் ரீச் ஆக வேண்டும், சேர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஓமையா சொன்ன ஒரு காரியம் உண்டு. அதில் இது ஒரு ஓமை. ஒரு ஆவிக்கு ஒரு ஆத்மா திருச்சிவை நடுவிலே பரலோக ராஜ்யத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறது. அவன் ஆவிக்கு மக்களே நல்ல விதையாத்தான் இருக்கிறான், நல்ல விதமாக விதைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வளர்ந்து பெருகொண்டு தான் இருக்கிறான். ஆனாலும் அவனிடத்திலே சில களைகள் இருக்கிறதை இங்கே காண்பிக்கிறார் தேவன். களைகளை பார்த்த வேலைக்காரன், ஆண்டவரே, பயிர் நல்லா விட்டிருக்கிறது, கதிர் நல்லா விட்டிருக்கிறது, கூட களையும் வைத்திருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறான். இது யார் வைத்தா? நம்ம நல்ல விதையல்லவா விதைத்தோம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த எஜமான் சொல்கிறார், நாம் விதைத்த நல்ல விதை தான், ஆவிக்குரிய மனிதன் தான், அந்த மனிதன் நல்ல ஆத்மா தான். ஆனால் சாத்தான் வந்து அவன் தூங்கும் போது, அவன் நித்திரை அடைந்திருக்கும் போது அங்கே கோதுமை குறைய சேர்த்து அந்த களையை விதைத்து விட்டான். அப்போ ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம், நாங்கள் போய் அந்த களையை பிடுங்கி விடுவோம். இப்போ பிடுங்காதே, இப்போ பிடுங்கினான்னா அந்த ஆவிக்கு வாழ்க்கை அவன் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் ஆடி போயிடும். அந்த வேரோடு பிடுங்கி அவளோட கிறிஸ்து வாழ்க்கையே அதை விட்டு வெளியே போயிடும். இப்போ பிடுங்காதே, கொஞ்ச நாள் வைத்துரு என்று சொல்லி தேவன் கட்டளை இருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு நானே அந்த களை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை தனியாக ஒரு ஆளை அனுப்பிச்சு அந்த களையை பிடுங்கி விட்டு சுட்டரிச்சு அந்த ஆத்மாவை என்னோட அந்த பயிரை என்னோட சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதிலிருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்ல ஆத்மாவை கர்த்தர் தம் ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா சற்று அயர்ந்து தூங்கும்போது சாத்தான் அவன் பக்கத்திலே ஒரு களையை வைக்கிறதையும் பார்க்கிறோம். இது 2வது காரியம்.
நல்ல ஆத்மாவாக பரலோக ராஜ்யத்திற்காக தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். ஆனால் கூடையும் அது கூட அவனுக்கு சாத்தான் வந்து அவனுக்கு ஒரு கலையையும் விதைச்சிட்டு போகிறான்னு பார்க்குறோம். மூணாவது கலை என்ன தெரியுமா? அந்த கலையை தேவன் நறுக்கவில்லை, அதை பிடுங்கவில்லை, அதை வளர செய்கிறார். அதையும் பார்க்கிறோம். நாலாவது, அந்த கலையானது அந்த பயிரை சாப்பிடும்போது நேரம் வரும்போது அந்த பயிரை பாதுகாக்க முடியாமல் செய்கிறார். ஹல்லேலூயா. அது பாதுகாக்க முடியாத பயிரை தன் ஆட்களை கொண்டு உடனே அந்த கலையை பிடுங்கி போட்டு சுட்டரிக்கி போட்டு தன் பயிரை பாதுகாக்கிறார். ஐந்தாவது காரியம், அந்த பயிரை தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. தேவன் விதைத்த அந்த நல்ல விதையோட பயிரை நாசமா போவதில் தேவன் மனம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் விதைத்த அந்த நல்ல விதையோட பயிரை வளர்ந்து வரும்போது அதை நாசமாக்கி கொள்ள, கதிரால் அதை மோசமாக்கி கொள்ள தேவன் விரும்பவில்லை. அதனாலே என்னமோ தெரியல, கர்த்தர் அந்த கலையை சேர்த்து வளர்க்கிறார், பத்திரப்படுத்தி வைக்கிறார், பயிரை பத்திரப்படுத்துகிறார். களை இருந்தால் பரவாயில்ல, பயிரை பத்திரப்படுத்துகிறார். ஆத்துமா சபைக்குள்ள பயிரை பத்திரப்படுத்துகிறார். அது கதிர் விட்டு வரும்போது அந்த கலை அதை தீங்கும் போது கர்த்தர் பார்க்கிறார், வேலைக்காரர் அனுப்புகிறார், கலையை துண்டா எடுக்கிறார், பயிரை பாதுகாக்கிறார், தம்மோடு சேர்த்துக்கிறார். தேவன் நல்லவர். ஒரு நாள் பயிரை அம்போடு விடுவதில்லை. நீ செஞ்ச பாவத்தினாலே மாட்டிக்கிட்ட அப்படி சொல்லி தேவன் உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ செஞ்ச பாவத்தினாலே சாத்தானுக்கு ஒரு கலையை வைத்துவிட்டு போயிட்டான் அப்படி சொல்லி தேவன் கைவிடுவதும் இல்லை. அது பாருங்க, ஆரம்ப காலத்தில் உள்ள ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது ஆவிக்கு வாழ்க்கையில் தடுமாற ஒரு ஆத்மா இருக்கலாம். இப்போ நீ கலையை பிடுங்கினாயானால் அது வேரோடு வந்து போக அப்படிக்கு அதை அப்படியே வளர முடியாது. நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பயிரும் கூட சேர்ந்து களையும் வளர்கிறதை இங்கே பார்க்குறோம். பயிரும் கதிரும் களையும் சேர்ந்து வளர்கிறதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அதையும் பார்க்குறாங்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. களை கூட இருந்து வளர்ந்து வருவதையும் தேவன் பார்க்கிறார், பயிர் வளர்ந்து வருவதையும் பார்க்கிறார். நாம் அதையும் நாம பார்க்க வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ பாருங்க, ஒரு ராஜ்யத்திலே ஒரு மனுபுத்தர் இருக்குன்னு சொன்னால் அவன் கூட ஒரு களை வளரலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த களை அந்த பயிரை சாப்பிடாமடிக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கிறார். அதனால என்னவோ அந்த களை பிடுங்காமல் வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே குறித்த நேரத்தில் அந்த கதிரை அந்த களை சாப்பிடும் போதோ அதை சாய்க்கும் போதோ அந்த ஆவிக்கு வாழ்க்கையை வளர்ச்சியாக தடுக்கும் போதோ கர்த்தர் தலையிடுவார். தமது தூதர்களை அனுப்புவார், வேலைக்காரர் அனுப்புவார், கதிரை பிரிப்பார், களையை தனியாக பிரிப்பார், கதிரை பாதுகாத்துக் கொள்வார், தம்மோடு சேர்த்துக் கொள்வார், களையை சுட்டரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் 40 வருஷமோ 50 வருஷமோ திருச்சபைக்குள்ள இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கலாம், தேவனுடைய ஆடைகள் இருக்கலாம், பசுத்த நடத்துகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நித்திரை அடையும் போது, சற்று ஆவிக்குரிய வாழ்க்கையை தூங்கும்போது என்ன உண்டாகும் அப்படின்னா, களை விதைக்கப்படும். அதாவது இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால், நீங்கள் எவ்வளோ வருஷம் அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் களையும் கூட இருக்கும். நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கலாம், இவ்வளோ வருஷமான அனுபவம் இருக்கலாம், நல்ல நடத்தல் உண்டாக்கப்பட்டிருக்கலாம், தேவன் நடத்தப்பட்டிருக்கலாம், கூட என்னவே இருக்கும், களையும் இருக்கும். பயப்படாதீங்க, தேவன் நல்லவர். அந்த களை நம்மளை தீங்காபடி பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த விதை நல்ல விதை விதைத்தது தேவனா. நல்ல விதை வளர்ந்து கர்த்தர் அப்படியே விடமாட்டார், அதை வளர செய்வார், அந்த பயிரை பாதுகாப்பார், கதிர் விடும்போது அந்த களையிலிருந்து விலைக்கு பாதுகாப்பார். எப்படி அந்த பயிரை கர்த்தர் தோட்டத்தை பத்திரமாக பாதுகாப்பாருங்கிறத தேவாலய நாட்டில் நம்மளுடைய திருவிழப்பட்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க? இதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? ஒரு சின்ன விஷயத்தினால. என்ன விஷயம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த மனிதன் தூங்குனதுனால வந்த வினை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கம் நல்லதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கம் நல்லதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த தேவ செய்தியோட தலைப்பாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? தூங்கக்கூடாது, தூக்கமே இருக்கக்கூடாது. ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், அலர்ட்டா இருக்க வேண்டும், அசையா இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. பி அலர்ட். குறிப்பான ஆங்கிலத்தில் வார்த்தை எழுதி வச்சிருக்கேன், பி ஆக்சிலேஷன் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
பி ஆக்சலரேஷன் ஆன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கணும், அசரக்கூடாது, ஆக்சிடென்ட் மீச்சிக்க கொண்டே இருக்கணும். பாருங்க, ஒரு நாள் திருவா காலையில் நான் டியூஷன் விட்டு வந்துட்டு இருந்தேன். நல்லா 5:45 கால அசந்த நேரம். வெளியே வந்து ஒரு பனிக்காற்று அப்படியே காலில் சுகமாப்பட்டுட்டு என்ன நடந்தது எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் முடிச்சு பார்க்க, அதாவது வண்டி ஓடிக்கொண்டு அவனை விட்டுட்டு நான் திரும்பி வரும்போது காற்று பட்டோன்னே என்ன நடந்தது எனக்கு தெரியல. திரும்பி பார்க்கும்போது நான் எங்கே போய் கொண்டிருக்கேங்கிற உணவு எனக்கு இல்லை. முடிச்சு பார்க்க இந்த கடை எழுது, ஐயோ அந்த திருவாரூர் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கணும், நான் வீட்டுக்குள்ளே போகணும், பின்னாடி திரும்ப வீட்டில் வந்திருக்கேன், அப்புறம் விட்டு திரும்பி வரும்பொழுது இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு அப்படி முடிச்சு பார்க்க ஒரு பாலம் வந்தது. ஓ ரைட், அங்கே அப்போ என்ன நடந்திருக்கு என்ன அறியாமே ஒரு 7 செகண்ட் கண்ணை மூடிட்டு இருக்க, வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு. ஹalleluya, கண் அசந்திருக்கிறேன், எனக்கு தெரியல, காற்று பட்டோன்னு கண்ணை அப்படி மூடி இருக்கிறேன். வண்டி முன்னாதான் போயிட்டு இருக்குது, முன்னால் யாருமே வரல. ஹalleluya, கர்த்தர் பாதுகாத்தார். 7 செகண்ட் தூக்கி இருக்கேன். என்ன ரீசன்? ஆக்சிலேட்டர் கொடுக்கல. நம்ம வண்டி போயிட்டு இருக்க ஆக்சிலேஷன் இல்லை, அமைதியாக அப்படி கையை வச்ச உடனே காற்று பட்டு சுகம் வந்து கண்ணை மூடிட்டேன். முடிச்சு பார்க்க ஒரு பாலம் வந்து, இந்த பாலம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த பாலம் எதை நோக்கி போகும்னு தெரியல. காலையில் 5:50 நடந்த சம்பவமா, யார்கிட்ட தூங்கிட்டணும். இப்படிலாம் மனுஷனுக்கு வண்டி போகும்போது தூக்கம் வருமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் வந்துருச்சு. ஆவிக்கு வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் வீச்சிக்கிட்டே இருக்கணும். டிரைவர் தூங்கினா என்னதுக்கு ஆகும்? டிரைவர் ஒரு 3 நிமிஷம் தூங்கினா என்னதுக்கு ஆகும்? அவ்வளோதான், சாத்தா வந்து கடையை போட்டு போயிடுவான், தட்டி விட வேண்டியதான். 7 வருஷம் சோத்திரம். ஆவிக்கு வாழ்க்கை தயவுசெய்து தூங்கக்கூடாது. தூங்கினா சாத்தான் கடை விதைப்பான். எவ்வளோ பாட்டுலாம் பாடிட்டோம். அது ஆவிக்குரிய தூக்கமா? ஆவிக்கு தூக்கங்கிறது பேப்பரை பார்க்கலாம். அதாவது ஏன் அந்த வளர்ச்சி அடையாளம் தடுக்கலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கமே இருக்கக்கூடாது. ஒரு விழித்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு அலர்ட் இருக்க வேண்டும், ஒரு ஆக்சிலேஷன் இருக்க வேண்டும், ஒரு ஆப்ரேஷன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அசதியாக இருந்துடக்கூடாது, அமைதியாக இருந்துடக்கூடாது, அனல் கொண்டே வேண்டும். அப்போ சொல்ல ஆவி அவிழ்த்து விடாதீங்கிற, அவிச்சு போட்டு ஆவி அவிழ்த்து என்ன ஆயிரும்? சாப்பாடு பொங்கிட்டு இருக்கீங்க, விறகுல தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த ஆவி எரிஞ்சிட்டு இருக்குது, அது தண்ணி தெளிச்சா சாப்பாடு வேகுமா? வேகாது. ஆவி அவுத்து போடாதீர்கள், அந்த நெருப்பு அணையாதீங்கிற. நெருப்பு அணைக்காதீங்க, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணும், அணை கொண்டு தக தக தகன்னு எரிய வேண்டும். அந்த நெருப்பை அணைச்சி வச்சிங்க அப்படின்னா தூக்கம் தான், ஆவிக்குரிய தூக்கம் தான், களை தான். அப்புறம் பயிரோடு சேர்ந்து களையும் இருக்கும். பார்க்க நல்லா இருக்குமா? செழிப்பு இருக்காது, பார்க்க சாட்சியாக இருக்காது. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக தூக்கம் வருதா? 10 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. ஆவிக்கு வாழ்க்கையிலே தூக்கம் வராமல் இருக்க நாம் பாதுகாக்க வேண்டும். தூக்கம் வந்து ஆனால் நிச்சயமாக சாத்தான் கடை வைக்க வருகிறான். 10 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அதாவது இதில் என்ன விசேஷம் என்ன தெரியுமா? கடை நமக்கு விதைக்கப்படும் போது நினைங்க, எனக்கெல்லாம் ஒன்று வராது போது விதைக்கப்படும். நீங்கள் தூங்கும் போது விதைக்கப்படும். நீங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் அனலாக இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது விதைக்கப்படும். நீங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் பண்ணாமல் ஆக்சிடென்ட் கொடுக்காம அங்கே விதைக்கப்படும், களை விதைக்கப்படும். நீங்கள் ஆவிக்கு வாழ்க்கையிலே அசதியாக இருந்தீங்கன்னா களை விதைக்கப்படும். பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஞாபகமான காலத்திலே சாத்தான் நிறைய பேர் டேரக்டாக தாக்கியிருக்கிறான். தேவனுடைய பெர்மிஷன் கேட்டு வந்து தாக்கியிருக்கிறான், மறைமுகம் தாக்கியிருக்கிறான், தோட்டத்தில் பேசியே தாக்கினான், தாவிதை ஏவி விட்டு தாங்கினான், யோகா டேரக்டாக தாக்கினான். ஆனால் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மறித்து அடக்கப்பட்டு உயிர்த்ததுக்கு அப்புறம் சாத்தானுக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதனை நேர தாக்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஹalleluya, சாத்தானுக்கு ஒரு ஆவி இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம், இயேசு மறித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் சாத்தானுக்கு ஒரு மனிதனை டேரக்டாக தாக்க என்ன கிடையாது, அனுமதி அவனுக்கு கிடையாது. இப்போ அவன் இன்டைரக்டாக வரணும். எப்படி வரணும்? களைகள் வந்துச்சுன்னா வருவான். களைகள் இந்த பயிரை எப்படியாவது நாசமாக்கணும். களைகள் எப்படியாவது பயிரை கவுத்து விடும். களைகள் எப்படியாவது பயிரை தலை நிமிர்ந்ததுக்கு செய்ய வேண்டிய பயிரை தலை கவுந்ததுக்கு செய்யும். ஆவிக்கு வாழ்க்கையில பயிரை வளர்ச்சி அடையாம குன்றி போக செய்யும். எப்படியாவது பயிரை என்ன செய்யும்? க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் அந்த களையை விதைக்கிறான். அப்போ அவனை டேரக்டாக தாக்க முடியாது. எப்படி அவனை தாக்க வரான் என்று பார்த்தால் களையை விதைத்து வரான். எப்போ களையை விதைக்கிறான்? நீங்கள் தூங்கும்போது. ஆவியில் நீங்கள் அனலாக இல்லைன்னா, ஆவிக்கு வாழ்க்கையை நீங்கள் தூங்கி கொண்டே இருந்தீங்கன்னா
விதைச்சிருவான். களையை விதைச்சிருவான். விதைச்சதுக்கு அப்புறம் இங்கே குத்துது, அங்கே குத்துது, அது குத்து இது குத்துதுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை அனுபவிச்சு எதை அனுபவிப்பாருங்க? கடந்த களை வளர்ந்துட்டு போட்டிருந்தேன். அது கூடயே ஒரு முள்ளு மாதிரி கூடயே வரும். பாவமாக இருக்கும். எப்படா ஆண்டவர் வந்து இந்த கடையை எடுத்து போடுவார், என்ன தம்பி என்ன இந்த நல்ல பயிரை என்ன சேர்த்துக்கூடாது, அப்புறம் ஆர்வம் வந்துட்டே இருக்கும். ஆனால் கடை கூட தான் இருக்கும். 7% சோத்திரம் உண்டாதாங்க. ஏன்னா இப்போ பிடுங்கினா அவனுடைய கிறிஸ்து போட்டு ஃபவுண்டேஷனோட பிடிக்க போடுவாங்க. ஏன்னா அது ஆரம்ப காலமாக இருக்கணும், ஆரம்ப காலமாக இருக்கலாம். ஆனால் கடையை எடுத்துட்டோம்னா அந்த பயிர் நாசமாயிடும் அல்லவா? அதனால் கர்த்தர் பயிரை பத்திரமா பாதுகாத்துக்கிறார். இந்த களையை தாக்காவும் பாதுகாக்கிறார். ஒரு நாள் தாக்க வரும்போது டக்குன்னு கர்த்தர் ஊழியர் கொண்டு அதை களையை பிடிக்க செய்யறார். தேவனால் அந்த பயிரை பாதுகாக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வசனம் தியானிக்கும் போது. எப்படியோ ஒண்ணுங்க அந்த பயிரை அந்த பயிர் தேவனா பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த பயிர் மோசம் போகவில்லை. தன்னோட ராஜ்யத்தில் வளைந்த விதைத்த வசனத்தோட, அதாவது அந்த வசனாய் விதையாகிய அந்த பயிரை தேவன் மோசமாக விடவில்லை. கர்த்தர் தலையிடுவார், தன் ஊழியக்காரரை அனுப்புவார், களையை பிடுங்குவார், பயிரை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். அது அனாமத்தை யார் கையில் ஒப்படைக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராம். அப்படியே களை என்பது என்ன நினைக்கிறீங்க? களைன்னு என்னங்க? நல்ல களை தேவையில்லாத ஒரு காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கை வைத்துக் கொள்ளும். அவசியமில்லாத ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வைத்துக் கொள்ளும். விசேஷமாய் என்ன கேட்ட கடை அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் சொல்வேன். வசனத்துக்கு மாறாக செய்கிறது எல்லாமே கடை தான். ஏன்னா நீ ஒரு வசனம் நடக்கிறீங்க, உடனே சாத்தா பார்க்குறான், உடனே இன்னொரு வசனம் நட அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கலையை வச்சுட்டு போயிடறான். வசனத்துக்கு மாறாக நடக்கிறது எல்லாமே கடை தான். தேவனுக்கு எதிராக செய்கிற எல்லா காரியம் கடை தான். தேவனை நம்மை பிரிக்கக்கூடிய எல்லா செயலும் காரியம் எண்ணமும் கலைதான். தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை செய்வது எல்லாமே கலைதான். மொத்தத்தில் அது பேர் என்ன தெரியுமா? வேஸ்டட் திங்ஸ். வேஸ்டட் திங்ஸ் எல்லாமே கலை என்று நாம் சொல்லுவோம். அது ஆவிக்கு வாழ்க்கையில் நம்ம கூட இருக்குங்கிறது தேவ ஜனங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கெல்லாம் களை கிடையாது அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வச்சுக்கிட்டே நான் சுற்றி சாத்தாச்சுனா களை கிடையாது சொல்ல. இருக்கலாம், உனக்கும் இருக்கலாம், எனக்கும் களை இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த பயிரை வளர்ச்சியை வராதையா அதை மோசமாக விட மாட்டா. களை இருக்குங்கிறவங்கள ஒத்துக்க வேண்டும். களை சாத்தானா ஒன்றும் பண்ணிவிடு. உன் ஆவிக்கு வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வளர்ச்சி போன விதையாம அது உன் ஆவிக்கு வாழ்க்கையை கரப்பட முடியாது. உன் ஆவிக்கு வாழ்க்கையை அதாவது துண்டிக்கப்பட முடியாது. உன் ஆவிக்கு வளர்ச்சி அடைய முடியாமைய உனக்கு நீ தூங்கும் நேரத்திலே அவன் கடையை விதைச்சிட்டு போயிடறான். எப்படியாவது ஆவிக்கு வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுங்கிறவனோட திட்டம். அந்த ராஜ்யத்திலே அவங்க இருக்கக்கூடாது அந்த ஆத்மா என்று சொல்லி இது சாத்தானோட திட்டமா. அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் களையம். தேவ வசனத்துக்கு மாறாக நீ செய்ய முடியாமல் தூண்டுவான். தேவ வசனத்துக்கு மாறாக செய்ய விதைக்க அவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி கொண்டு வருவான். தேவனுடைய பிடிக்காத செய்ய முடியாமல் அவங்களை தூண்டுவான். விசேஷமாய் ஒரு மாம்ச காரியமாக இருக்கிற ஒரு காரியங்களை கடதான். உன் சுயநலமாக எதாவது செய்வான். உன் சுயசத்தை செய்ய வைப்பான். அந்த கலை உங்களை என்ன வேணாலும் பண்ண தோணும். அப்படிதான் செய்யும். தயவுசெய்து அந்த கலைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா இந்த ஆவிக்கு வாழ்க்கையை தயவுசெய்து தூங்காதீங்க. பி அலர்ட், மேக் ஆக்சலரேஷன்ஸ், ஆக்டிவாக. ஒரு நாள் அசதிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்கு வாழ்க்கையில் அசதி இடம் கொடுக்காதீங்க, அதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஆக்சல் ஆகிட்டே இருங்க. 2% சோத்திரம் இல்லாத தூக்கம் வராது. நீங்கள் அசந்திட்டீங்கன்னா அந்த தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்த கலையில் சாத்தான் பதிச்சிடலாம். 10% சோத்திரம் இல்லாத ஆகையினாலே தேவையில்லாத காரியங்களை நம்ம மத்தியில் உண்டாக்க முடியாத சாத்தான் அந்த கதையை விளக்கிறான்னு சொல்லி தேவ ஜனங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். 10% சோத்திரம் இல்லாத எப்படியும் அந்த கலையினாலே சாத்தான் அந்த பயிரை விட செய்கிறது அவன் நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டாம். ஆனால் பாருங்க, தேவன் நல்லவராக இருக்கக்கூடிய அந்த களையும் பார்க்கிறார், அந்த பயிரையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம என்ன பார்க்குறோம் தெரியுமா? இந்த பயிரை மட்டும் பார்க்குறோம். களை நமக்கு பார்க்க முடியல, கலையை நம்மளா பார்க்க முடியல. ஆனால் தேவன் ரெண்டையுமே பார்க்கிறார். அதுதான் நமக்கு தேவனுக்குள்ள வித்தியாசம். நம்ம கலைகள் நம்ம பார்க்க நம்மளால முடியல. அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரப்பாரு. நம்ம கலைகளை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளால முடியல. ஆனால் தேவன் அந்த பயிரையும் பார்க்கிறார், கலைகளையும் பார்க்கிறார். அதனால அவருக்கு தெரியும் இந்த கலையை எப்போ விடுங்கணும்.
இந்த பயிரை எப்படி பாதுகாக்கணும் தேவனுக்கு தெரியும். ஹalleluya. பயப்படாதீங்க. ஹalleluya. நம்மட களவுன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. அதே சமயம் களம்னா கர்த்தர் இந்த பயிரை பாதுகாப்பாக விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. இந்த தோட்டத்தில் இந்த பயிர் வளரும், செழிப்பு உண்டாகும், கோதுமை மணி கொடுக்கும். பயப்படாதீங்க. தேவன் நல்லதாக நமக்கு இருக்கிறார், நன்மையை செய்வார். சாத்தான் நம்மளை விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுத்துட்டார். சாத்தான் நம்மளை விலைக்கு பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒரு சொகுசை தான் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய இப்போ ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் வாசற்படியிலே கதவை தட்டுறார். கதவை எப்போ தட்டுவாங்க? கதவை எப்போ தட்டணும்? பூட்டி தான் தட்டணும். ஏன் பூட்டிருக்கு வீடு? ஆள் இல்லையா? உள்ள ஆள் இருக்கு. தூங்கிட்டு இருக்கான். உள்ள ஆள் என்ன இருக்கான்? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நிலைமை நம்ம கதவை தட்டி வா உன்னுடைய போஜனம் பண்ண உன்னோட இருக்க போறேன் கதவை தட்டுறார். ஆனா நாமளோ ஆவிக்குரிய தூக்க மாதிரி நல்ல சொகுசா உள்ள தூங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கதவை தட்டுறார். நான் உனக்கு வசனம் சொல்றேன், வார்த்தை சொல்றேன், என்னோட போஜனம் பண்ண வா, அது என் வார்த்தையோட போஜனமா இருக்கும் என்று சொல்லி கதவை தட்டுறார். ஆனா நாமோ உள்ள நல்ல சொகுசா தூங்கி கொண்டிருக்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அவ்வளவுதான். கர்த்தர் கதவை தட்டுறதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அடுத்த ஒருத்தர் ரெடியா நிற்கிறான். எங்க ஆண்டவர் தட்டியே தூங்கிட்டு இருக்கானா நமக்கு ரொம்ப லேவா போச்சு. அவர் நினச்சி ஒரு கடையை உள்ள வச்சுட்டு போயிடுவான். கர்த்தர் சோத்திரம் இல்லாதாங்க ஏசு கிறிஸ்து வரும்போது கேட்டாங்க, ஆண்டவரே ஏசு கிறிஸ்து வரும்போது ஒருத்தர் கேட்டான், ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுவேன். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்கவோ இடம் இல்லைன்னா. இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நேரம் இல்லை. அவர் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு கட்டளை பெற்றவர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அவர் ரெஸ்ட்டுங்கிறது அவருக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து நான் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், எவனும் கிரியை செய்ய முடியாது, ராக்காலம் வருகிறது அப்படின்னு இயேசு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நான் என்னென்ன ஆக்சிடென்ட் பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன ஆக்சிடேஷன் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் அசதியா இருக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். ரெஸ்ட்ன்றதே மனுஷனுக்கு கிடையாது. நீ எப்படி பின்னாடி வருவ? நீ வந்து தூங்கிருக்க. சரீர பிரகாரம் ரெஸ்ட் எடுத்து வேறங்க. இயேசு சாசிரியா கப்பலில் தூங்கினார், அது வேற. அது சரீரத்துக்கு நீங்கள் கொடுக்குற தூக்கத்தை கொடுத்துரும். ஆவிக்குரிய தூக்கம் அப்படின்றது ஒரு மந்தமா இருக்கிற ஒரு தூக்கமா. ஒரு மனுஷனை மந்தமாக்கி வச்சுக்கணும். அனலமாக இருப்பான், ஒரு எரிஞ்ச கங்கு போல இருப்பான், ஒரு பிரைட்னஸ் இருக்காது. கங்கு எரிவுல எரிஞ்ச வண்ணமா அழகையா இருக்கும். ஒரு மந்தமா இருப்பான். ஆவிக்கு கிரியில எதுவும் வளர்ந்துருக்கவே மாட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் ஆவிக்கிற மனிதன் பார்த்தனும், அவன் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் அப்படின்னா அவன் சுத்தமாக கூட இருந்திருக்க கூடயும் கலையோடு இருக்கிறான் தம்பின்னு அர்த்தம். ஒருத்தர் கேட்டேன், ரொம்ப அருமையாக சொன்னான். என்னடா திருவுதெல்லாம் இல்லையா? சரி ஒரு போயிட்டு சரி திரு இல்லைண்ணா இப்போ ஒன்று எடுத்துருந்தேன். ஏன் அது 5 வருஷம் கூட எடுத்தேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எடுக்கல. ஏன்டா அவர் எடுக்கலை? சரி அப்போது காலேஜ் அவங்களும் ஒழுங்காக பண்ணுறியா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுதுண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் திருவிழா விட்டுருக்கான். காலேஜமும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுது. என்னோட அபிஷேகம்லாம் எப்படி இருக்குது? அது ஞானசம் விட்டு 10 வருஷம். அடப்பாய் 10 வருஷமாக அபிஷேகம் பெற்று அமைதியாகவே இருந்திருக்காங்க. ஜெபம் போச்சு, ஆலயத்தோட டச்சு போச்சு, என்ன காலேஜ் ஜெபம் போச்சு, ஆலயத்தோட டச்சு போச்சு, திருவந்தூர் பங்கு முட்டு போச்சு. எல்லாம் ஆவிக்கு கிரியில ஒன்றுமே இல்லை, டேஷ் 0 தான், வளர்ச்சியே கிடையாது. தூங்கி கொண்டு வந்திருக்கா 10 வருஷமா ஆவிக்கிற வாழ்க்கையில. ஆவிக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? வளர்ந்து வருகிற பயிரா இருக்கோமா, இல்லை கலைகளோடு இருக்கிறோமா? தூங்குனா கலைகளோடு இருப்போம், தூங்கலனா வளர்ந்து வருகிற பயிரா இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லாத கர்த்தருடைய அத்திமரத்தை குத்து பார்த்தா கனிகள் இல்லை, அது பட்டு போகக்கூடாது, பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லாத பயிர் வளர்ந்து வர பயிராக இருக்கணும், கனி கொடுக்குற பயிராக இருக்கணும்.
கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் வந்து அதுக்கு கதவு தட்டு வாரப்பா, உன்னை கனி கொடுக்கும்போதே செய்கிறேன், கதவு தட்டுறான். நம்மளும் ஞானஸ்தானம் பெற்றாச்சுங்க, அபிஷேகம் பெற்றாச்சுங்க, திருவிழு பெற்றாச்சுங்க. இந்த மூணையை வச்சு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுங்க, 2 பிள்ளைகளும் பெற்றாச்சுங்க. கர்த்தர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டார். அதனால சம்பளம் வந்துட்டு இனிமே அவங்க என்ன சர்ச்சுக்கு நேரம் இருந்தால் போவோம், வாய்ப்பு இருந்தால் காணிக்கை கொடுப்போம், வாய்ப்பு இருந்தால் பாஸ்டருக்கு ஏதாவது உதவி செய்வோம். இப்படி தான் கதை ஓட்டிகிட்டு இருக்கு ஆவிக்கு வாழ்க்கையில். இது பேர் வளர்ச்சியாக முழுக்க கலைகளோடு இருக்கிறான் பையன். அவனை நீங்கள் உஷார் பண்ணணும். ஆவிக்கு வாழ்க்கை என்னடா செஞ்ச 10 வருஷத்துக்கு இருந்த அபிஷேகம் அனலை எழுப்பி தட்டி எழுப்பணும், அனலை எழுப்பணும். அவன் கங்கு போல அமைதியாக கிடக்கிறான், எழுந்து பிரகாசிக்கவே செய்யணும். தூங்கிட்டு சொகுசா ஆவிக்கு வாழ்க்கை சொகுசாக தூங்குறது ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அப்படியே கேஷுவலாக வருது. நீ சும்மா இருக்குமே சர்ச்சை போயிட்டு வருவோமா அப்படின்றது, இன்றைக்கி அவங்க ஒரு கிறிஸ்துவ கூட்டம் இருக்கான் போயிட்டு வருவோமா அப்படின்றது, இதெல்லாம் பக்தி வைராக்கியமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஆவிக்கு வாழ்க்கை தூங்குகிற ஜனங்கள் போயிட்டு வரக்கூடிய விவசாயம். ஆவிக்கு வாழ்க்கையில் ஒரு தூக்கம் அப்படின்னா அது மந்தமான ஒரு செயல். ஆவிக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம்னா தூக்கம். ஆவிக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்த ஸ்டெப்பு படியேறாமல் இருக்கிறது தான் ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்கு வாழ்க்கையிலே தொடர்ந்து முயற்சிக்காம அதே புண்ணின வகையாக இருக்கிறது தான் ஆவிக்கிற தூக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். இயேசு சொன்னார், எனக்கு தூக்கவே நேரம் கிடையாதுயா, நீ என் பின்னாடி வந்து என்ன பண்ணுவேன், நீ தூங்கிட்டு இருக்கிற இல்லாண்டு அப்போ வா அப்படின்னார். அவனை மனுஷகுமான தலை சாய்க்க நேரம் இல்லை, இடம் இல்லை, நேரம் இல்லை, அதனால் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. நான் இப்போவே ராக்காலத்தை இப்போ இந்த காலத்தில் பகல் காலத்துக்கு நான் கிரியை செய்வேன். ராக்காலம் வந்துச்சா ஒன்றும் செய்ய முடியாதையா, அப்படி இப்போவே செஞ்சோம், நான் தூங்கவே கூடாது அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? தூக்கத்தை அதாவது ஆவிக்கு தூக்கம் தூங்காதபடிக்கு ஆசிடை படிக்க கொண்டே இருந்தார். ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. சாத்தான் அந்த பக்கத்தில் வரவும் முடியல. நீ தூங்கினாலும் வருவான். ஆவிக்கு பார்க்க நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் வந்து கதவை தட்டினா நாம் தூக்கத்தோடு இருந்து கதவை திறக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு ஆவிக்குறவே திருச்செங்கோடு மக்கள் காணப்படுறார். கர்த்தர் சோத்திரம் இல்லாதாக ஆவிக்குள்ள சில விஷயங்கள் அப்படிதான். அது பாருங்கள், அதாவது ஒரு இன்டென்சிவ் ஹீட் இருக்கணும், ஒரு இன்டென்சிவ் ஹார்ட் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும், அனலாக இருக்க வேண்டும், கலகல வேண்டும், ஆவியை அவுத்து போட வேண்டும். அப்போஸ்தலர் சொன்ன பிரகாரமாய் அது ஒரு அனலோட வாழ்க்கையாக இருக்கிறதாக இருக்க வேண்டும், அவுத்து போடுற ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆவி தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக அதனால ஒரு ஆக்சிலேஷன் ஆவிக்கு வாழ்க்கையை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இந்த தூக்கம், ஆவிக்கு தூக்கம் ஒரு மந்தத்தை கொடுக்கும், ஆவிக்கு வளர்ச்சியை செய்யக்கூடாது. ஆவிக்கு கிரியிலே ஒரு ஸ்டெப்பு கூட சபை கூட தான் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க சபை கூட தான் இருப்பாங்க, ஆனால் ஆவிக்கு வளர்ச்சி அடையாமல் அப்படி இருப்பாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத ஆவிக்கு வாழ்க்கையை நாம் கதையை கூட்டிக் கொண்டு சுகமாக தூங்குகிறோம். இயேசு கதவை தட்டும் போது கூட நாம் திறக்க மனதில்லாமல் இருக்கிறோம் என்கிறதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. இதை ஒத்துக்கிட்டாலும் வசனம் வேலை செய்யும். ஆமாண்டவரே, நீ தட்டியும் நான் செய்யாமல் இருக்கிறேன், நீ சொல்லி ஆவிக்கு வாழ்க்கை நம்பமாக தான் இருக்கிறேன். அது என்ன ரீசனா? நீ தூங்கி கொண்டிருக்கின்ற சொல்லி தேவன் நாளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. இந்த வெளிப்படுத்த சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆவிக்கு வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி சில காரியங்கள் பாஸ்டமாக சொல்ல காரியங்களை உஷார் பண்ணிக்கிறேன். நீ தூக்கி கொண்டிருக்கிறாய், ஆவிக்கு வாழ்க்கை தூக்கி கொண்டிருக்கிறாய், சுற்றி கலையாக இருக்குது, முடிச்சு பார் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஹalleluya. ஆவிக்கு வாழ்க்கையிலே தூக்கம் இருக்கக்கூடாது. சாத்தான் கலையை விதைப்பான். அப்புறம் கலையோடு சேர்ந்து பயிர் வாட போகுது, உங்களுடைய சூழ்நிலை வரும்போது தேவன் பயிரை பாதுகாப்பாக காலையை பிடிக்க போகிறார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத அதனால் நாம் அந்த காரியங்களில் இங்கே உஷாராக இருக்க வேண்டும். அதாவது பாருங்கள், இயேசு அவருடைய மரண காரியம் நெருங்கும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் பேர்கிட்ட சொன்னார். இவங்களோ என்ன செஞ்சிட்டாங்க? ஆமாம். ஆனால் எப்படி சொன்னார் தெரியுமா? ஒரு போதகன் அவுட்லைன் மாதிரி, ஒரு போதகம் அவுட்லைன் மாதிரி சொன்னார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில வியாக்கியத்தை நான் படிச்சு பார்த்தேன். பேதுரு அது தூங்கினால என்னமோ அவன் பிற்பாடு இயேசு மறுதளித்தான். அந்த 1 hour ஜெபம் பண்ணிட்டான்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? அலர்ட் ஆகிப்பான். இயேசுவோட அலர்ட்டாக ஜெபம் பண்ண கெஸ்ட் போயிட்டா. இவங்க என்ன செஞ்சாங்க? விழித்திருந்து சோதனை உட்படாதபடிக்கு என்ன செய்யறீங்க? ஜெபம் பண்ண சொல்லுங்க. அவன் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னா? நீ சோதனை உட்படாம இருக்கணும். என்ன சோதனை வந்துடும்? இயேசு அரசு பண்ணும்போது இவரை அரசு பண்ணுவாங்க. நீ தப்பிக்கணும்னா நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் என்ன பண்ணாதமா அங்கிருந்து விலகி சம்மந்தமான ஒரு ஆட்களோட கூட்டத்தை உட்கார்ந்து இவர் யார் எனக்கு தெரியல மருந்து மன கஷ்டத்தால் தான்
இயேசு கிறிஸ்து அவனை பிரித்தது அந்த கடை இயேசு கிறிஸ்து பேதுருவை பிரித்தது. தேவன் நல்ல அவன் மனங்கச அடர்ந்த உடனே அவனை விட்டு விடல. அந்த பயிரை அந்த களையிலிருந்து பிடிங்க எடுத்து பயிரை தம்மோடு சேர்த்து கொண்டா. பிற்பாடு அந்த பயிர் வளர்ந்து கனி கொடுத்தது பாருங்க. ஒரே பிரசங்கம் 3000 பேர். ஹalleluya. இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தில் 3000 கூட்டி சேர்க்க முடியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து வளர்த்த பயிர். ஹalleluya. இயேசு கிறிஸ்து வளர்த்த களை பிடிக்கிற பயிர் தான் பேதுரு. ஆனா அவனுக்கு ஒரு களை இருந்தது. என்ன களை இருந்தது? தூக்கம். அழகா தூங்கிட்டான். ஒரு மணி நேரம் பெரிய சோதனை கொடுக்காம தூங்காதையான்னு சொல்லிட்டு போன ஆளு வந்து கொஞ்சம் கண்ணு அசந்தாண்டு. அது ஆவிக்குரிய தூக்கம் தான். என்ன சொல்ற? சரீர தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம். ஏன் தெரியுமா? இயேசு ஒரு வார்த்தையை தான் சொன்னார். என்ன சொல்ல தெரியுமா? மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணா மறுபடியும் தூங்கினாங்க. அப்போ இந்த தூக்கம் எதோட தூக்கம்? ஆவிக்குரிய தூக்கமா? அதெல்லாம் ஆண்டவர் பெரிய வல்லவர். குருடனை எழுதி விட்டாருங்க, லாசர் மறுத்து போயிட்டாருங்க, எழுதி விட்டாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அப்படி ஒரு ஆவிக்குரிய அசால்ட்டு, ஒரு ஆவிக்குரிய அலட்சியம், ஒரு ஆவிக்குரிய அசதி, ஒரு குளிர்ச்சி. அதெல்லாம் ஜெபம் பண்ண பேர் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்கு தூக்கம் வர அப்படி அசந்து. ஆவிக்கு தூக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய செயல் செய்ய மாட்டான். ஆவிக்கு தூக்கம்னா இது ஆவிக்குரிய செயல் இருக்குது. இது ஆவிக்குரிய செயல் என்னப்பா? ஜோமன்னு சொல்லியிருக்காரு. இங்க ஆவிக்குரிய செயல் நீ போய் ஜோமன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு ஜோமன்னு சொன்னாரு? சோதனை புறாவி ஜோமன்னு ஒரு ஆவிக்குரிய செயல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய பயிர்கிட்ட இந்த பயிர் என்ன பண்ணுது? அதெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல நம்ம ஒரு பேர் கை வச்சுருவோம்னா ஒரு சோதனை வந்துருவோம் நமக்கு அப்படின்ட்டு நினைச்சது. கொஞ்சம் அப்படி இருந்தா என்னென்ன அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கான்? மந்தமாக இருக்கிறான். ஆவிக்குரிய தூக்கம் காணப்பட்டது. ஒரு நேரம் வரும்போது இயேசு கிறிஸ்து மறுதளித்தான். கலையை அங்கே வேலை செய்யறது. ஆனால் கலை அவனை தாக்காபடிக்கு இயேசு கிறிஸ்து பாதுகாண்டா கத்த நல்லவர். ஹalleluya. இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களே நம்ம குறுக்கி போயிருக்கிறோம். செய்ய வேண்டிய ஆவிக்குரிய செயல்களை நம்ம செய்யறதில்லை. கலையோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கத்த இந்த பயிரை நம்ம பாதுகாக்கிறோம். கத்திற்கு சோத்திரம் இல்லாத. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். சரி, இப்போ உங்களோட புரிஞ்சிருக்கும். ஆவிக்கு தூக்கம் நமக்கு வேண்டாங்கிறது புரிஞ்சிருக்கும். தூங்கினா என்ன ஆகுங்கிறதும் புரிஞ்சிருக்கும். அப்போ தேவோட செயல் என்ன இருக்குங்கிறதும் நம்ம புரிஞ்சிச்சு. ரைட். அப்போது இந்த ஆவிக்கு தூக்கம் எப்படி வருது? 4 விதத்தில் ஆவிக்கு தூக்கம் உங்களுக்கு வரலாம். கத்திரவசம் சோத்திரம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு திருப்தி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எப்போ தூக்கம் வரும்? நல்லா சாப்பிட்டு திருப்தியானா அப்படியே என்ன சொல்லணும் அப்படின்னாவா? இப்படி திரும்ப ஏன் திருப்ப சாப்பிட்டு நான் இப்படி சாப்பிட்டா என்ன சொல்லணும் போனோம்னு கண்ணு அசந்த. ஒரு மனுஷனுக்கு சரீரத்தை திருப்திப்படுத்திட்டோம்னா வயிறு திருப்தி ஆகிட்டணும், தூக்கம்னு கெட்டு. ஆவிக்கு வாழ்க்கை லேசாக திருப்தி ஆகிட்டோம்னா ஞானசம்பட்டு அபிஷேகம் பட்டாச்சு ஃபுல் நைட் போகிறோம், தசமாக கண்டு கொடுக்கும், பாஸ்ட் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், சண்டே போகிறோம், திருப்தி ஆகிட்டோம்னா உங்களுக்கு ஒரு மந்தம் உண்டாயிரும். அடுத்த ஆவிக்கு வளர்ச்சி உங்களுக்கு இருக்காது. நல்ல கேட்டுங்க. சத்திய வேதத்தின் பிரகாரமாய் வேதாந்தத்தின் பிரகாரமாய் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, போதும் என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போதும் என்கிற திருப்தியே இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கையிலே போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். ஆவி வாழ்க்கையிலே போதும் என்ற திருப்தியே இருக்கக்கூடாது. திருப்தி போதும் ஆயிப்போச்சு அப்படின்னா அடுத்த நிச்சயமா நீங்க தூங்குவீங்க, சாப்பிட்ட கடையை விதைப்பான். அந்த நேரமே உங்களுக்கு ஒரு புதிய கெட்ட எண்ணம் உண்டாகும்ல. திருப்தி ஆகக்கூடாது. ஆவிக்குரிய திருப்தி ஆகும். இன்னும் வேணாண்டவர் வேணாண்டு கேட்கணும். நேற்று வசனம் கொடுத்தீங்களா, விளக்கம் கொடுத்தீங்களா, தெம்பாயிட்டா, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? நேற்று கொடுத்த வசனத்தே இருக்கக்கூடாது. நேற்று ஒரு வெளிப்பட்டு கொடுத்தீங்க, உற்சாகம் வந்து ரைட். இன்னைக்கு என்ன வெளிப்பட்டு தாங்க டெய்லி கேட்கணும். திருப்தியே ஆகக்கூடாது. போதும் மனதிலிருந்து தேவாலயங்கிறது உலக வாழ்க்கையிலே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போதும் என்ற மாதிரி ஆண்டவரே அபிஷேகம் எனக்கு போதும் நிப்பாட்டுங்க சொல்லிடாதீங்க அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. அண்ணா இந்த அபிஷேகம் வச்சு நான் 10 நாளைக்கு ஓட்டிடுவேன் அப்படின்றது. 7 வருஷம் சோத்திரம் இல்லை அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு கன்வென்ஷன் போயிட்டு இருந்தால் ஓஹோன்னு குதிக்கிறது. 10 நாள் கன்வென்ஷன் போயிட்டு இருந்தால் அப்படியே இருக்கிறது குதிக்கிறது. 11 நாள் அப்படியே ஒரு வெப் சீரிஸை பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, அங்கே ரசிச்சு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்த என்ன அப்படிங்கிற கொண்டாடி பார்த்து முடிஞ்சு போச்சு. எங்கே போச்சு 10 நாள்? இப்படிதான் இருக்கும். திருப்தி ஆகிடக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில.
அப்போஸ்தலர் ஒரு வசனம் சொல்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு உற்சாகம் வரும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29 வாசித்துப்பாங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. வேகம் வாசிங்க. அதற்கு பவுல், ஆ. நீர் மாத்திரமல்ல. அதுக்கு இந்த வசனம் வாசிங்க, கேட்க நல்லா இருக்கும். அப்பொழுது அகிரிப்பா சொல்றாரு, பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட சமயம் நீ பேச்ச பார்த்தா என்ன கிறிஸ்டின் ஆகிறவங்கள இருக்கியா அப்படின்னு அகிரிப்பா சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, இது என்னையா பிரமாதம், இந்த கட்டுகள் கூட ஆகணும், நீ ஆனது என்ன டார்கெட் அல்ல, இந்த கட்டுகள் முழுவதும் என்ன செய்யணும், நான் திருப்தி அடைய மாட்டேன், நீ ஆனது மட்டும் நான் திருப்தி ஆக மாட்டேன், நீ மட்டும் ஆவிக்கிறவங்க வந்தா திருப்தி ஆக மாட்டேன், இந்த கட்டுகள் முழுவதும் என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்படணும்யா. திருப்திங்கிறது ஆவிக்கிறவங்க அவர் முற்றுமுடி வைக்கிற ஆவிக்கிறவர்கள். கொரிந்திய சபை ஓப்பன் பண்ணியாச்சு, எபேசு ஓப்பன் பண்ணியாச்சு, அந்தியோக ஓப்பன் பண்ணியாச்சு, தெசலோனிக்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியானவரை எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் கேட்டதில்லை, திருப்தி அடைய மாட்டார். கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் ஆவிக்கிறவர்களை நம்ம திருப்தி கேட்காதீங்க. ஹல்லேலூயா. திருப்தி போதும்னு சொல்லாதீங்க. இன்னும் வேண்டாண்டவரே, இன்னும் வேண்டாண்டவரே, இன்னும் சொப்பனத்தை தாரும், இன்னும் வெளிப்படுத்த தாரும், இன்னும் வசனத்தை தாரும், இன்னும் வரங்களை தாரும். 10 வரங்கள் உள்ளவங்க 11 வந்து கேளுங்க, 4 வெளிப்படுத்துறவங்க 7 வெளிப்படுத்த கேளுங்க. உங்களை பற்றி வெளிப்படுத்த தேவனை பார்த்து பையனோட வெளிப்படுத்த கேளுங்க, பையனுக்காக என்ன வெளிப்படுத்த கேளுங்க, கணவனுக்காக வெளிப்படுத்த என்னன்னு கேளுங்க. நீங்க கேட்கணும், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்ம தூங்கிடலையா இருக்கணும். நம்ம கணவனாக அபிஷேகப்பட்டு அதில் உள்ள சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, தூங்கணும் தான் அப்படி நம்ம பண்ண முடியும். வெளிப்படுத்தல ஒன்று வராது, கெட்ட சொப்பனம் தான் வரும், தேவையில்லாத புத்தி தான் வரும். அவன் அப்படி பண்ணி போனோம், இவங்க விஷயம் என்னை பற்றி அவன் அப்படி பேசி போகிறோம், அப்படிதான் தோணும். ஆவிக்கு வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆசிரியனை கேட்டுட்டே இருங்க. அசதியாக போதும், இது போதும்னு நினச்சி திருப்தி அப்படின்னா அவ்வளோதான், தூக்கம் வந்துருங்க. நான் அடுத்த பாடி தான் பண்ணி பேசியிருக்கேன், தூக்கம் வராமல் இருக்கு என்ன பேசுகிறேன். ஆவிக்கு வாழ்க்கையிலே போதும் என்ற திருப்தியே இருக்கக்கூடாது. அப்போ எடுத்து சொல்ல வார்த்தையை பாருங்க, வாசிங்க, நல்லா அழுத்தி வாசிங்க. அதற்கு பவுல், நீ ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைய வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் இந்த கட்டுகள் தவிர முழு என்ன ஆகும்படி தேவனை வேண்டி இந்த கயிறை தவிர எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எங்க வச்சுட்டத நீதிமன்றத்தை வச்சு பேசுற எவ்வளவு போல்டு பாருங்க. இன்னைக்கு போடுற பேச முடியுமா? நீதிமன்றத்தில் ஆண்டவே இங்கே இருக்கிற எல்லா இந்த கட்டையை தவிர எல்லாம் நினைச்சிக்கணும் அப்படின்னு என்ன அவ்வளோ கடுப்பு வருவாங்க. ரட்சிக்கப்படுங்க அவர் திருப்தியில் பார்த்து ரோமாபுரியில் போய் எல்லாரும் மாறணும் அப்படின்னு தான் அதுதான் என்னோட வேண்டுதல் சொல்கிறோம். திருப்தியை கொண்டு வருங்க. நம்ம பாருங்க, கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா புதிய கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டோம், அதை அட்டன் பண்ணி ஒரு திருப்தியில் அப்படியே வந்து தூங்குறோம். அவ்வளோதான், அதை கூட கரையும் சேர்த்து தூக்கு வர போறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து ஆவிக்கு வாழ்க்கையில் திருப்தி உண்டாச்சுன்னா உடனே ஒரு தூக்கம் உண்டாய், அந்த தூக்கத்தை இடம் கொடுத்தா சாத்தனை கடை வரைக்க உள்ளே வந்துடலாம். 10 வருஷம் சோத்திரம் இல்லாத. அதனால் ஒரு வசனத்தை அடைந்தவன் இன்னொரு வசனத்தை விளக்க அடைய முயற்சிக்க வேண்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10 ஆத்மா வந்துச்சு, தசமாக கொடுக்குறாங்க. இந்த மாதம் தேவைக்கு சந்திக்க முடியும் சோத்திராண்டர் அப்படின்றாங்க. 10 பெற்றாங்கன்னா 30, 30னா 60. திருப்தியாக விடாது, திருப்தியாக. ஏன்னா இந்த ஆத்துமாக்கள் உனக்கா கொடுக்கறதில்ல, தேவனை அழைச்சிட. ஒருவன் அழைக்கா விட்டா, ஒரு பிதா அழைக்கா விட்டா ஒருவன் எழுந்து வரமாட்டான்னு ஏசி சொல்றார். கர்த்தர் அழைச்சிட்டு வர ஆத்துமா, அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10 இருக்கலாம், 40 இருக்கலாம், எவ்வளவுனா சரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்தியாக இன்னும் ஆக வேண்டியது, இன்னும் ஆகணும். 100 ஆத்மா உள்ளவங்க 200 ஆத்மா ஜபம் பண்ணணும், 2 ஆத்மா உள்ள 4 ஆத்மா ஜபம் பண்ணணும். 2 ஆத்மா இருக்கு, 2 ஆத்மா வருதுங்க, ஏதோ அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறாங்க, கதை ஓடுங்க, சில முடிய சொல்லுவாங்க. ஐயோ இது ஒரு தூக்கத்தை உண்டாக்கி அவ்வளோதான் போதும் அப்படின்னா விடக்கூடாது. ஒரு நாள் எங்கள் பையன் ஒரு நாள் மீட்டிங் பேசியிருந்தார். நீ என்ன 7 பிரான்ச் ஆரம்பிச்சாலும் உனக்கு இப்போ நிசப்தமாகி போச்சு, உனக்குல 7 பிரான்ச் ஆரம்பிச்சுட்ட அவளை உட்காந்து உனக்கு காசு வருது, அதனால நிசப்தம் ஆகிட்டேன். எங்கேயும் ஆத்மா போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு சீனியர் பற்றி சொல்ல சத்தம் போட்டேன். இல்லையா அடுத்த இன்னொரு பிரான்ச் ஆகிடும், அதெல்லாம் செய், ஆண்டர் போய் எதாவது செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்படிதான் சில நேரம் சில ஊழியர்கள் மந்தமாக இருக்கும், ஆவிக்கிற தூக்கம் வந்து ஊழியர் தேவையான சந்திக்கப்பட்டு ஆண்டவரை போதும் கிடையாது. அவர் நாளைக்கு ஒரு தேவையை கொடுப்பார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழியர்களுக்கும் அந்த செய்தி உண்டு.
அதனால் இப்போ ஒரு தசமாக காணிக்கலை, இப்போ திருப்தியாகி ஆகியத்துக்கு தூங்கிடக்கூடாது. இன்னும் ஆத்மா தாராண்டு தசமாக காணிக்கிறாங்க. சபை பெருங்களுக்கு ஆத்மா தான். இஸ்ரேல் ஜனங்களை மந்தை பெருகுபோல் பெருகி செய்வேன், அதுக்கு நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தூங்காத விண்ணப்பம் பண்ண வேண்டும். தூங்காதங்கிற விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே மந்தை பெருகும். பண்ணியிருக்காத ஆத்துகள் பெருகு, ஆடுகள் பெருகு கூட பெருக செய்வேன் சொல்லி தேவன் சொல்றார். அதற்கு நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும் சொல்லி எசைக்கேல் போடப்பட்டு பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத. அதனால ஆவிக்கு வாழ்க்கையில் நம்ம எப்போ தூக்குறோம்னா, நமக்கு கற்றுக்கிற ஆவிக்குற வரங்கள் வசனங்கள் வெளிப்படுத்தலாம் நமக்கு போதும் சொல்ல தூக்குறோம். அப்படி தயவு திருப்தியாக நேற்று கத்துறவங்கள பேசினாரா, இன்னைக்கும் பேசினாங்க. அவ்வளோதான். நேற்று வசனம் கற்றுறோம், இன்னைக்கு தாழ்வு வசனம் தாழ்நாடு. திருப்தியாகிறாங்க. கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஆகிய திருப்தினாலே ஆவிக்குற சில வாழ்க்கையில் நம்ம ஆசை பெற்றிருக்கிறோம். அந்த திருப்தினாலே நமக்கு தூக்கம் வரும். நம்ம அதை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆவிக்குற காலத்தில் காத்திருக்கும் போது ஒரு தூக்கம் வரும். காத்துக்கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் வேலை நடக்கலை அப்படின்னு செய்யணும், ஒரு தூக்கம் வரும். இந்த புத்தியிலா ஸ்திரிகள் அர்த்தம் பண்ணாங்க. 25 வருஷம் மற்ற 25:5 வாசிக்கும் போது ரொம்ப காத்திருந்து தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கும் போது அந்த விளக்க என்ன செய்யணும், ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்கலாம். தூங்க தான் போகிறோம், ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்கலாம். அது புத்தி இல்லாதனால விளக்கோட எண்ணெய் காய வச்சு முடிஞ்சு போச்சு. எண்ணெய் கொண்டு வரல, எண்ணெய் வெளிச்சம் இல்லை. அப்புறம் போய் நீங்கள் என்ன வச்சு காட்டுட்டு போய் புத்தி உள்ள சீர்ப்பு கேட்க தரமாட்டேன்னா கடைசி என்னாச்சு, கதை படைக்கப்பட்டுச்சு. நிஜமான பார்க்க முடியல. தூங்கினாலும் அந்த வேலை. ஹல்லேலூயா. இது எதுக்கு நான் காத்திருந்து சில விஷயங்கள் கத்திர அவங்களுக்கு காத்திருக்கப்படுவார். ஒழுங்கா இருக்கியா, ஆயத்தமாக்கியா, அதுக்கு ரெடி ஆகிட்டியா, இல்லை நான் அதுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கியா அப்படின்னு சில விஷயங்கள் ஆவிக்குறவங்க கத்தரி செய்வார், காத்திருக்கப்படுவார். இவங்களோ காத்திருக்க முடியாமல் ஒரு ஆவிக்கு தூங்கிட்டாங்க, கதை படைக்கப்பட்டு. ஏற்கனவே தூங்கின ஆட்களை அந்த முன்னுரை பார்த்தோம். தூங்கின ஆட்களை கதவை தட்டி எழுப்புறாரு. அப்போ எந்திக்க மாட்டான், தூங்கினால கதவை அடைக்கப்பட்டுச்சு. மறுபடியும் இயேசு சொல்லதான் கதவை அங்கே திறக்கப்படும். அப்போதான் இருக்கு நிலங்க. தேவன் வசனம் சோத்திரம் வாசிக்கலாம். மற்ற 25 மனவர் தாமதிக்கும் போது தூங்கிவிட்டார். அதாவது சில காத்திருத்தல ஒரு களைப்பு உண்டாகுங்க. ஆனால் ஆவிக்கு தூங்கக்கூடாது. சில விஷயங்கள் ஆவிக்கு வரவங்களுக்கு காத்திருக்கீங்களா, அது அசதியாக இருக்காதீங்க, தூங்காதீங்க. சில ஆட்கள் சில மகன் ரசிக்கப்படுறது ரொம்ப லேட்டாகும். காற்றுல ஆண்டவே ரசி வச்சு காற்று ஜோம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு பொசிஷனில் என்ன பார்த்து 5 வருஷமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் மகனுக்கு ஒரு ரசிப்பே உண்டாகுங்க, சார் தான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனை போய் ஜோம் பண்ணுற வச்சுக்கிறாங்க, விட்டுறாங்க. இது பேர் என்னங்க, ஜோம் பண்ணுற விட்டுறது பேர் என்ன பேர் இருந்து ஆவிக்குரிய தூக்கம். ஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஒரு ஆள் ரசிப்படையில கத்திர சார் காத்துக்கு வைப்பார். எங்கள் அக்கா அடிக்கடி என்ன சொல்லுவாள், 5 வருஷமாக முதல் காலையில் சாப்பிட மாட்டான், ஃபாஸ்டிங்க. என்னென்னா நான் ரசிக்கப்படணும்னு சொல்லி, நீ எப்போ ஞானசாரியோ அப்போ சாப்பாடு நையே ரொம்ப இருக்குது, நீ சாப்பிடுறது எனக்கு என்னமோ பொறுப்பு, அதான் ரசிப்பேன். அவனுக்கு தெரியாது நீ எவ்வளோ வருஷம் சுத்து அப்படின்பா. ஒரு நாள் அவர் ஃபாஸ்டிங் நிப்பாட்டின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் அப்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் செய்திருக்கிறான். பாருங்க, தேவ வசனம் சோத்திரம் இல்லாதாங்க. அந்த தூக்க மாட்டம் இல்லை. அவள் தூங்கியிருந்தால் என்ன ஆகிருக்கும், ஆத்மா ரசிப்படுறது லேட்டாக இருக்குது. ஆவிக்கு வாழ்க்கை தூக்கம் எப்போ வரும் அப்படின்னா, சில ஆட்கள் ரசிப்படுறதுக்கோ இதுக்கோ காத்திருக்கும் போதோ, ஒரு ஆவிக்கு ஆசை பெற்றுக்கொள்வதற்கோ நம்ம காத்திருக்கும் போதும் உள்ள விஷயம் தூக்கம் வரலாம். நம்ம வசதியாக இந்த வசனங்களை ஏன் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னா, எக்காந்து ஒன்று தூங்கிடாதீங்க. சில விஷயங்களை காத்திருப்பீங்க. ஆவியோட பார்த்தீங்க, மகன் ரசிக்கப்பட வேணும், மகன் ரசிக்கப்பட வேணும், பேத்தி ரசிக்கப்படணும், ஞானசம் பெற வேண்டும், இன்னும் அது நேரம் வரலையே காத்திருப்பீங்க. ஐயோ ஒன்றும் நடக்கலையே அப்படி தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம், ஜபம் பண்ண விட்டுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஜபம் விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டீங்கன்னா ஆவிக்கிற தூக்கம் தான். ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த ஆவிக்கிற தூக்கம் வெளியே தெரியாது. சரிய தூக்கம் வெளியே தெரியும். ஒரு புரட்டை வரும், என்ன ஒரு புரட்டை வரும். சில நேரங்களில் காதில் கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த ஆவிக்கிற தூங்குறது தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர் மந்தம் பார்ப்பா ஆவிக்கு செயல் அங்கே இருக்கார், ஆவிக்கு கிரியை அங்கே இருக்கார். அந்த ஆத்மா ரசிக்கிற காத்து கொண்டு ஜபம் பண்ணி வந்துருப்பாங்க.
ஐயா நானும் 6 வாரம் ஜெயிச்சது உங்களுக்கு தேவையில்ல அப்படி விட்டுறது பார்த்தீங்களா இது தூக்கம். தயவுசெய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் காத்திருக்கும் போது ஒரு தூக்கம் வரலாம். ஆனால் தூங்காம பார்த்துக்கொள்ளுங்க, கதவாடைக்காம பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 3வது வாழ்க்கை, அதாவது ஒரு களைப்பு இருக்கும்போது, ஓடி களைப்பு இருக்கும்போது ஒரு தூக்கம் வரும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு தூக்கம் வரும். வேகமா ஓடி ஒரு இழைச்சி போச்சுன்னா ஒரு தூக்கம், அல்லது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு தூக்கம். இது ஆவிக்கு வாழ்க்கை இடம் கொடுக்கூடாது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4. இங்கே ஒரு ஊழியர் நல்ல பெரிய அற்புதங்களை செய்தார். பாகாலுக்கு முன்னாடி தேவன் தான் மெய் தெய்வம்னு சொல்லி நிரூபித்தார். அக்கினி வந்து தண்ணியை நக்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய அதிசயங்கள் அங்கே செய்தார். மழை வராது, ஜோம் பண்ணால் மழை வராது, ஜோம் பண்ணால் மறுபடியும் மழை வரும். இப்படி பல அதிசயங்களை ஊழியர் செய்தார். கடைசியில் ஒரு பொம்பளைகிட்ட போய் மோதி கடைசி என்ன போச்சு, ஒரு டயர்டாகி போதும் அந்த ஊழியமே அப்படி ஒரு தூங்கினார். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து சூரச் செடிக்கு உட்கார்ந்து எப்பவுமே நல்லா தூக்கம் வரும். சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே இந்த ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளான்னு சொல்லிட்டாரு. நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்ல ஒரே எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு, ஓடி களைப்பாய் போச்சு, எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல, இந்த அம்மாட்டால போராட முடியல, எசபேலால எப்போ இந்த அம்மா என்ன தூக்க போது தெரியல, அதெல்லாம் பேசாம போதும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணா முடிஞ்சு போச்சா ஆவிக்கிற தூக்கம். ஆனா கர்த்தர் பாருங்க நல்லவங்க, அவன் சாத்தான் களையை வரைக்கும் முன்னாடி அவனை தட்டி எழுப்பினா. ஹல்லேலூயா. அவனுக்கே தெரியாத ஒரு 7 ஆத்துமாவை கண்ணில் காட்டினாரு பாருங்க. ஹல்லேலூயா. அவன் எழுந்திரிச்சிட்டான். சில நேரங்களில் ஓடி களைப்படைஞ்சி அவர் நான் யோசிப்பேன், என்னடா எத்தனை பேர் சொல்லணும் ஒருத்தரும் ஆராதனை வர்றதில்லை, எனக்கு களைப்பாய் சோர்ந்து போயிரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறதில்லப்பா, இவங்களுக்கு நான் பண்ண முடியும், இந்த அமௌண்ட் போடவில்லை அப்படின்னு சிலது தோணி. சில நானும் ஆகிய தூக்கம் சில தூக்கம் தூங்கியிருக்கேன். கர்த்தர் நல்லவர் என்னை தட்டி எழுப்பினார். அடைய கொழுந்து எந்திரி, எதுக்கு நீ ஏன் சூறச்செடி வந்து படுக்க, சூறச்செடி தூங்குறதுக்குள்ள மரம் இல்லையா, நீ ஏன் இங்கே வந்து படுக்கிற, அது ஒரு பெட்ரூம் ஆச்சே, நீ ஓடிட்டு இருக்காரு. அவன் ஓட்டம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். ஆகா பண்ணி போய் மேலே வரத ஓடணும்னா அவனுக்கு முன்னாடி இவர் ஓடினா நல்லதுக்கு முன்னாடி அவர் ஓட்டம் அப்படி இருக்கு. ஆடு சும்மா சூறச்செடி உனக்கு என்ன வேலை அப்படின்றார். அதுவரே நான் ஒருத்தர் தான் இப்படியா இருக்கிறேன், உமக்கா பக்தியாக இருக்கிறேன், என்ன தவிர எல்லா உடையும் தூக்கிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கிறேன், எனக்கு சளிச்சு போச்சு, நான் கொஞ்சம் தூங்கினேன், என்னை விட்டுருக்கான முடிஞ்சான எடுத்துக்காண்டவே அப்படின்னு ஒப்படைச்சிட்டேன். பாகாலுக்கு முழங்கா போடாத 7 நாளுக்கு உனக்கு காமிக்கிறேன், நீ போய் என்ன செய்யறு, அவனை அபிஷேகம் பண்ணி இவனை உயிர்ப்பி 7 ஆக்கம் மேய் அப்படின்னு கர்த்தர் கொடுத்தா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நீங்கள் கடைச்சி பேர் இருக்கலாம், ஆத்மாவுக்கா சாடி பேர் இருக்கலாம், அசந்து போவாதீங்க, தூங்கிடாதீங்க. உங்களுக்கு தட்டி எழுப்புக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஆத்மாக்களே. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்கு தூக்கம் இன்னொரு விதமாய் 3வது விதமாக எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய ஓட்டத்தின் டயர்டுனால வருது. இவ்வளோ வருஷம் ஓட்டிட்டாங்க விசுவாசத்தில், நீ என்ன தங்க போட்டுங்க அப்படின்னு அமைதியாகாதீங்க, இனிமேல் தொடர்ந்து ஓடணும். இந்த விசுவாசத்துக்கு மட்டும் ஓட்டணும்னு பேர் வச்சுருக்காங்க இல்லை, விசுவாசத்துக்கு ஒரு சிங்காசனம் பேருக்கு போய் உட்கார்ந்துருக்கலாம், அதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த திரளான என்ன பாறைகளை தூக்கி விட்டு வேகம் போனது சாட்சிகளை பார்த்து இயேசுவோடு ஓட கிளம்புன வசனமே இருக்கு. ஓடணுமா, இதுவே ஃபீஸ் கட்டுறதுக்கே பெண்டிங்க போச்சு, காலேஜ் ஃபீஸ் வேறு அடுத்தால வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போகிட்டு இருக்கு, அவர் ஆவிக்க வாழ்க்கை தடுமாறுறாரு. இதே வரைக்கும் ஐயோ போனிய 20 வருஷமாக கல்யாணம் பண்ணிப்பட்ட பாடு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, இனிமேல் தான் நீங்கள் ஓட போகிறீங்க. ஹல்லேலூயா. இனிமேல் தான் கற்று சாட்சியால் அடிச்சு ஓட வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. எரியாவுக்கு கதை முடிஞ்சுட்டு போன ஆட்டை போய் மறுபடியும் ஊழியம் முடிஞ்சுட்டு கொடுத்துருக்காரு தேவன். ஹல்லேலூயா. பையன் சும்மா விட மாட்டாருங்க, பேதுரு சும்மா விடலையே, இவரையும் சும்மா விடல, ஆவிக்க தூணாக தட்டி எழுப்புறதா தேவனோட வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் இங்கே நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆவிக்கிற தூங்குற அந்த கர்த்தரோட தட்டி எழுப்புறார். வாசலை திறந்துருங்க.
தயவுசெய்து ஆவிக்கிற செயலை தூங்குறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவிக்கிற கிரியைகளை நிப்பாட்டி வச்சுக்கலாம். அந்த தூக்கத்தை செய்யாதீங்க. அந்த மந்தமான செயல் இருக்கிறத விட்டு விடுங்க. எலியாவுக்கு டயர்டாகி அவர்கிட்ட சில ஒரு ஆவி தூங்கினார். அந்த பயிரை கத்தர் களைக்குள்ளே போகாதபடிக்கு களைகள் அது மேற்கொள்ளாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொண்டு தம்மோட சேர்த்து ஒழித்து கொடுத்து வரை உற்சாகப்படுத்தினார். 7 வருஷம் சோத்திரம். 4வது மாம்ச களைக்குள்ள வரும், சரீர களைக்குள்ள ஒரு தூக்கம் வரும். அதாவது பாடி டயர்டாச்சுன்னா கூட ஆவிக்கிற தூக்கம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொன்னேன், சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா, நேற்று அந்த கூட்டத்துக்காக ஜெமிச்சு அந்த ஊழியர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஊழியர் இருக்காரு, அந்த கூட்டத்துக்கு ஜெமிக்கு ஒரு தூங்கிட்டையா, அந்த ஊழியத்தில் போராட்டம் நிறைய இருக்குது. நீ நல்ல சிக்கனை சாப்பிட்டு தூங்கியிருப்பேன், ஊழியத்தில் போராட்டம் சொல்லாத, உன் சரீரத்தில் போராட நல்லா சாப்பிட்டு தூங்கினா என்ன வரும், ஜபம் வருமா? உண்ட மயக்கம் தொண்டர் குண்டு மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த ஊழியத்தில் ரொம்ப போராட்டம். என்ன அதுக்காக ஜபம் பண்ணுறது முழங்கால போட தூக்கம் வந்துட்டுங்க. தூங்க நேரத்தில் போய் இவங்க ஜெபிக்கிறது, ஜெபிக்கிற நேரத்தில் தூங்குறது, என்ன ஒரு கோலமாக இருப்பாங்க. அப்புறம் அந்த ஊழியத்து மேலே குறை சொல்கிறது, அந்த இடம் போகிற ஓவங்களில் ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்றது. எனக்கு சீனியர் நல்ல நேரத்துக்கு போட்டு சாப்பாட்டை தூங்கிட்டாயா, தூங்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணவே முடியலன்றான் அப்படின்றது. சரீர கலைப்பு தூக்கத்துக்குள்ளாங்க ஆவிக்கிற செயலை தடுக்கிறான். ஆவிக்கிற தூக்கம் என்ன? ஆவிக்கிற செயலை தடுக்கிறது, மந்தமாக வைக்கிறது தான். அது நிச்சயமாக உண்டா. ஆவிக்குறதுல எரிஞ்சு கொண்டே இருக்கணும். கிடக்கு நல்லா சாப்பிட்டு பாருங்க, நல்லா சாப்பிட்டேன்னு வரும் ஆட்டோமேட்டிக்காக. நான்லாம் சாப்பிட்டேன் எப்போ லைட் ஆகணும்ப்பா அப்படின்றேன். தூக்கம்தான். சாப்பிட்டா அடுத்தது என்னது? தூக்கம்தான். சரீர கலைப்பை நிச்சயமாக என்ன உண்டாகும் உங்களுக்கு? ஒரு தூக்கத்தை உண்டாகும். வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. வாசிங்க. ரோமர் 13-11 வாசிங்க. மாம்ச கலைப்பு, இச்சை மூலம் அந்த கலைப்பு, இத்தனை இருந்து எந்திரிக்கிற வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எதுக்கு நேரமாச்சியா? தூங்கக்கூடாது, தூங்குறது ஜெபிக்கிறது தூங்கக்கூடாது, தூங்குறது ஜெபிக்க கூடாது என்கிற கருத்தை மாற்றி பண்ணிட்டு இருக்கோம்யா. அதனால என்ன செய்யணும்? நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாட்டு காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்போ தூங்கணும், சரீரத்துக்கு எப்போ ஓய்வு கொடுக்கணும் தெரியணும். 10 மணிக்கு பஸ்ஸாக ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படி இதெல்லாம் வேலைக்காரன். எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று அப்போ 8:20 ரிக்ஷா வந்து பிக்கப் பண்ணுவான் மெட்ராஸில். இது 7:50 இதை குளிப்பாட்டி வச்சுருக்கோம் ஸ்கூலுக்கு போகிறது. இது வச்சு பிடிக்கிறது இல்லை, இதை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஓரமாக வச்சுருக்கோம். ஒரு இட்லியோ முட்டையை இருந்து ஒரு இப்படி உட்காந்துருக்கும். என்ன மம்மி டைம் கிடைக்கும் 7:55. அது 8:20 வச்சாங்க அப்படியான சோகா வீட்டுக்கு 8:17 எழுப்போம். சரீர கிடைக்கிற ஒரு மாதம் இச்சையும் கிடைக்கும். ரொம்ப இச்சை பண்ணால் அப்படிதான் தூக்கம் வந்துடும், ஆவிக்கிற தூக்கம் வந்துடும். இச்சையிலே ஒருத்தர் கிடந்தானா ஆவிக்கிற தூக்கம்னு ஈஸியாக தொடர்ந்து படிச்சு பாருங்க. வசனம் தான் சொல்லணும், வாசிக்கலாம். அன்னைக்கு அனலா இருந்தோம் பாருங்க, அதை பார்க்கணும். இப்போ இன்னும் பவரா இருக்கும், இன்னும் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு. அதனால இரவு போயிடுச்சு, தூங்க நேரம் போயிடுச்சு. அதான் கேளுங்க, தூங்க சரீரத்துக்கு ஓய்வு நேரம் போயிடுச்சு, பகல் விடிஞ்சிச்சு. இனி என்ன செய்யக்கூடாது? இச்சைக்குற காரியங்களை, மாம்சமான காரியங்களை, சரீரமான காரியங்களை தள்ளி விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். வெளிச்சத்து பிள்ளைகளாக வருவோம். இன்னொரு நாட்கால மயில் செஞ்சு கொள்ளும். ராத்திரி காலை 10 மணி எனக்கு நல்லா கேட்டார். ஒரு குறை ஃப்ரெண்டு தான் நல்லா கேட்டார். இவ்வளோ வச்ச கடன் வச்சு காலை எப்படா உனக்கு 9 மணிக்கு தூக்கம் வந்தேன் நல்லா கேட்டார். சுருப்பு நெத்தி அடிச்ச மாதிரி இவ்வளோ கடன் வச்சுட்டு எப்படி காலைல 9 மணிக்கு அடிக்க உனக்கு மனசு வருது? இந்த கடன்கள்லாம் பதில் சொல்கிறது உனக்கு 9 மணிக்கு தூக்க போதுமாயா அப்படின்னாரு. நம்ம 2 மணி தான் படுத்துகிறோம், வேறு விஷயம். நான் சொன்ன வார்த்தையை என்னமோ எனக்கு அர்த்தம் தான் யோசிக்கிறேன். விடுஞ்சு போயிடுச்சு, பகல் காலம் உண்டாயிட்டு, இன்னும் ராத்திரிகள் என்ன, இன்னும் மாம்சங்கள் என்ன, விட்டுருவோம். அதிக இச்சை, அதிக மாம்ச உழைப்பு, அதிக மாம்ச கிரியை தூக்கத்தை உண்டாகும். பகல் தான் தூக்குற நேரமாக வச்சுக்கிட்டாங்க. தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணணும். ஆவிக்கிற தூக்கம் இப்படியும் உண்டாகும்.
நீ இச்சையிலே இருந்தீங்கன்னா ஆவிக்கிற தூக்கம் தான் உங்களுக்கு வரும். பகலில் வேலை செய்யறது தூக்கம் கை சேர்ந்தது அவாய்ட் பண்ணுங்க. அதனால் சரி உழைப்பும் கூட சரீரத்துக்கு தூக்கம் விட்டுலன்னா ஆவிக்கிற ஒரு தூக்கத்தை உண்டு பண்ணுங்கிறது நமக்கு வேதாந்தம் அறிந்து கொள்ள வேண்டும். கத்திரவசம் சோத்திரம் உண்டா அதை ஃபுல்லாக வாசம் முடிச்சுங்க. கடியாட்டும் பெரியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோ. இதுல வேசித்தனம் சரி காமவரம் சரி அது கூட இன்னொன்று பாருங்க, 2 வார்த்தை. வாக்குவாதமும் பொறாமையும் இருக்கணும். இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதோட சேர்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கு மாம்சக்கிரிகள் அது ஒன்று இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னாலே அங்க ஆவிக்கிற தூக்கம் ஒன்று செஞ்சிடும் இருக்கும். 7% சோத்திரம் உண்டாக. அதனால நாம் சரீரத்தில் சில பாவங்கள் பண்ணுறோம், சரீரத்தில் சில விஷயங்கள் தப்பு பண்ணுறோம், மாம்சக்கிரிகள் செய்கிறோம். அது ஆவிக்கிற தூக்கத்தை உண்டாக்கி ஜபம் பண்ணுறதும் ஆவிக்கிற காரியத்தை செயல்படுறது தடுக்கும். ஆகையினால சரீரத்துக்கு மாத்திரம் தூங்கினா அதுக்குரிய அது உழைப்புக்கு ஏற்ற தூக்கத்தை கொடுத்து அதுக்கு சரீரத்தை தப்பாக இது பண்ணாதபடிக்கு மாம்சக்கிரிகள் செய்யாதபடிக்கு கரெக்டாக வைத்தோம்னா ஆவிக்கிற தூக்கம் வராது. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தூங்கினார். யாக்கோபு தூங்கினார். அது ஆவிக்கு தூக்கமா மாம்சப்பட தூக்கமா? சரீர தூக்கமா? அது சரீர தூக்கம் தான். ஏன்னா அவர் தனிமையில் வந்தார், யாருமே இல்லைன்னு ஒரு கல்லை வச்சு அவரை படுத்திட்டார். அந்த கர்த்தர் இருந்துச்சு ஆவிக்கிற காரியங்களோட காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த மனுஷனுக்கு ஐந்து தூக்கத்துக்கு சொப்பத்தை கொடுத்து அவங்க பயமுண்டாக்குன்னே செய்கிறார். யோகில் போட்டு அந்த பிரகாரமாக அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு தூக்கம் வந்துச்சு. யாக்கோபு மாம்ச பிரகாரம் தூக்கம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் அதிலே அவருக்கு ஒரு ஆவிக்குரிய இன்புட கொடுத்தார். சரி, அப்போ இந்த தூக்கம் அவர் சரீரத்துக்கு கொடுத்த தூக்கம் கரெக்டு தான், அது பிரச்சனை இல்லை, ரைட். ஏன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகி போச்சு. ஏன்னா அவனுக்கு சொப்பனம் வந்துச்சு, அவன் 14 மணிக்கு போனான். ஆனால் யோனா தூக்கம் கரெக்டா? யோனா பண்ணதே கலையோட உள்ள போறாரு. எங்க கப்பல்ல எந்திருமையா, உன்னு இறைவனை பார்த்து வேண்டிக்கொள், சாமி ஒருவேளை உனக்கு நல்லது செய்யலாம், எஞ்சி ஜபம் பண்ண அப்படின்னா இவர் அவர் பெருத்தில் அவார்டு படுத்துருக்கார். இந்த தூக்கம் நல்லதா? சரீர தூக்கம் அது ஒத்துவர. நான் பல பிரச்சனை இருக்கிறேன், விடுங்க, நானே கலையோடு இருக்கிறேன், முடிஞ்சா பாருங்க இந்த கலையோடு சேர்த்து உறுதி போட்டுருக்கேன். மறுபடியும் இந்த கலை எப்போ போச்சு தெரியுமா? மறுபடியும் மீனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் கலையை போச்சு. அந்த ஆவிக்குரிய தூக்கத்தை அந்த ஆவிக்கு தூக்கம் அவன் ஜபம் பண்ண தடுத்தது. மறுபடியும் அவன் எப்போ அவன் சரியானா, அந்த கலை எப்போ பிடிக்கப்பட்டது, மறுபடியும் அந்த ஆவிக்குள்ள அனலாமா அந்த ஜபத்தை பண்ண. எந்த ஆவிக்கு தூக்கம் ஜபத்தை தடுத்ததோ அதே ஜபத்தை பண்ணும்போது ஆவிக்கு தூக்கம் போய் அனலாக்க வச்சது. மீன் கரையை கைக்கணும், அவன் கைக்கி போட்டு. ஹல்லேலூயா. 7% சோத்திரம். யோனா பண்ணீங்க தூக்கம் தப்பான தூக்கம். நீங்க சரீரத்தோட தூக்கம் அப்படிதான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறதில்லை, சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றதில்லை, தூங்குற இடத்துல தூங்குறதில்லை. இது எல்லாம் ஒரு ஆவிக்கிற மந்திரத்தை கொண்டு விட்டுரும். ஆவிக்குரிய செயலில் சரியாக நிற்க விடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ். ஸோ 4 விதமான ஆவிக்கிற தூக்கம் நமக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. 1, நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் போதும் என்ற திருப்தி இருந்துன்னா அசந்து ஆவிக்கிற தூங்கிடுவீங்க. மேற்கொண்டு ஆவிக்கிற காரியங்களை செய்ய மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் அழகாக. அடுத்தது, ஒரு காரியத்துக்கு ஆவிக்கிற காத்திருக்கிறீங்க, ஒரு சீப்புக்காக, ஒரு ஆள் ரசிக்கப்படுறதுக்காக, ஒரு ஆள் வளர்ந்து போகிறதுக்காக காத்திருக்கிறீங்க. அதுக்கு ஒரு டயர்டாக இருக்கிற ஜபத்தை நிப்பாட்டுறீங்க பாருங்களா, இது ஒரு ஆவிக்கிற தூக்கம் இப்படி வரலாம். 3வது, ஓடி இழைச்சி போய் களைச்சி போய் போதும் ஆண்டவரே இந்த காரியங்கள் என்று சொல்லி தூங்கிருங்க எதையோ போன இது இப்படி ஆவியத்துக்கு வரலாம்னு சொல்லி வேதாளம் நமக்கு குறைக்கிறது. 4வது, சரீர உழைப்பு, மாம்ச உழைப்புல இச்சையின் உழைப்பு அல்லது மாம்ச கிரியல் உள்ள கலைப்பினால் ஆவிக்கிற தூக்கத்தை கொண்டு வந்து விட்டுரும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். தேவவசம் சோத்திரம் இப்படி 4 விதமான ஆவிக்கிற தூக்கம் வரலாம். தேவ பிள்ளைகள் அலர்ட்டாக இருப்பாங்க. கத்திரவசம் சோத்திரம் இல்லாதாக. அதனால இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியுமா? நாம் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம சுற்றி காலர் நேரம் நீ விழித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆவிகள் விழிக்கும் போது தெரியும். ஆக நம்ம சுற்றி என்ன, நான் வளரும் போது பைக் ரோடு இப்போ வளர்ந்து இவ்வளோ பெருசாகிட்டு ஆனால் சுற்றி இவ்வளோ கலர் இருக்கே அப்படின்னா நீ விழிக்கும் போது தான் தெரியும். விழிக்க வைக்கும். தேவவசம் சோத்திரம் இல்லாதாக விழிக்க வைக்கும் போது தான் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம சுற்றி கலை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க. தேவவசம் சோத்திரம் இல்லாதாக. அதனாலே இந்த கலைகள் எப்படி தெரியும் என்று சொன்னால் நமக்கு விழித்து பார்க்கும்போது தெரியும். அது விழிக்க வைக்கிறதுக்கு வேத வசனம் தான். வேத வசனம் தான் அந்த நம்ம சுற்றி கலை இருக்குது, நாம் தூக்கி கொண்டிருக்கோங்கிறத எழுப்பும்.
வேத வசனம் தான் தட்டி எழுப்போம். யாக்கோபு தூங்கி கொண்டு தான் கர்த்தரோட வார்த்தை தான் அவன் தட்டி எழுச்சுது, எழுந்துச்சு. எழுச்சி நீ என்னத்தை காண்கிறாய்? அது ஒரு ஏங்கிற தூதர் மேலே அப்படின்னு போயிட்டுருக்கேன். சரி நான் கடவுள் சொல்கிறது போயிட்டு வா அப்படின்றார். 7 வருஷம் சோத்திரம் உள்ளதாக. அப்போ பாருங்க, இந்த தூக்கம் அருமையான தூக்கம் தான், தப்பு கிடையாது. அவன் சரித்து ஓய்வு கொடுத்துருந்தான். அப்போ இந்த எழுப்புறது யாரு? வார்த்தை. இன்னைக்கு நம்ம ஆவிக்கு தூக்கம் தூங்குறதா காணப்பட்ட இந்த வார்த்தையை உங்களுக்கு தட்டி எழுப்போம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். தட்டி எழுப்போம். ஆகையினால தட்டி எழுப்பும்போது பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு என்ன உள்ளது? என்ன தெரியுங்கிறது? தூங்கி என்ன சொன்ன ஆவிக்கிற தூக்கி என்ன சொன்ன சுற்றி பார்த்தா என்ன தெரியும்? ஒரு வசனம் வந்து விழிச்சு பார்க்கலாம், சுற்றி பார்த்தா என்ன தெரியும்? என்ன தெரியும்? எல்லாம் தூங்கிட்டீங்களா? கடல் தெரியும். ஹalleluya. கொஞ்சம் கவனிச்சுட்டு நினைக்கிறேன். ஆமாம், கடல் தெரியும். முடிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்மளை சுற்றி கடல் இருக்கு. வசனம் உங்களை தட்டி எழுப்பினாதான் உங்க கலையை உங்களுக்கே புரியும். ஹalleluya. நல்லா கேட்டுங்க. தேவ வசனம் உங்களை தட்டி எழுப்பினாதான் அந்த கலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் எப்படி வரும்? ஆவியான காட்டுவார். ஏன்னா ஆலயத்துக்கு வரும்போது தான் சீயோனிலிருந்து வேதமும் இயேசுவின் வசனமும் துணிக்கப்படும். அப்போதான் இந்த வசனம் உங்களை தட்டி, அதுதான் ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்றது. ஆலயத்தில் வசனம் உங்களை தட்டி எழுப்போம். நீ தூங்கிட்டு தான் எழுப்போம். ஒரு சொப்பனை காண செய்யும். வான தேவத்துக்குள்ள ஏன் யாக்கோபு கட்ட காணப்படும். அப்பதான் சொல்லி இது வானத்து வாசல், இதை நான் அறியாத இருந்தேனே அப்படின்னு நீங்க சொல்வீங்க யாக்கோபு போல. அப்போ வசனம் உங்களை தட்டி எழுப்போம். அதனால ஆராதனைக்கு வா வான்னு சொல்றேன். ஒரு ஆள் சேர்க்கிறது கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஆள் சேர்க்கலையா, நான் ஒரு ஆள் தான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு பிரசங்கம் பண்ணுறது தொழில்னு வச்சுக்கலாம், இல்லை பிரசங்கம் பண்ணுறது எனக்கு தேவை கொடுக்குற கட்டளைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் எப்படி வேணாலும் போனேன். ஒரு பாஸ்டர் இருக்கார், யாருமே இருக்க மாட்டாலும் 4 சவத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு பசங்க ஒரு நாள் பசங்க முடிச்சுட்டு போகிறான். அதனால் அதாவது வார்த்தை எதுக்கு சொல்ல உங்களை தட்டி எழுப்பணும். ஒரு உடனே தூங்கிங்க தட்டி எழுப்போம். யாக்கோபு தட்டி எழுப்பணும் போல, கர்த்தர் வார்த்தை எழுப்பணும் போல. உங்களை வர சொன்னதே அதுதான். ஆராதனைக்கு வாங்க, வசனம் தட்டி எழுப்போம். உங்கள் கடையில் உங்களுக்கே தெரியும். ஹalleluya. இப்போ பாருங்க, முடிச்சு பார்த்தா கடை. இப்போ நமக்கு கடைகள் நம்மளுடைய இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு 7 விதமான கடைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதாம் நமக்கு பரிந்துரைக்கிறேன். இந்த 7 விதமான கடைகள் இருக்கலாம் அப்படின்னா எதை வச்சு பார்க்கணும்னா வேத வசனம் வச்சு தான் பார்க்க முடியும். வேத வசனம் தான் கண்ணாடி போல காட்டும். இது கடை, இது நல்லது விதை, இது பயிர் அப்படின்னு காட்டும். அப்போ அந்த வேத வசனத்தில் ஒரு 7 காரியங்கள் இருக்குது. அந்த 7 காரியங்களை நம்ம வேத வசனம் பார்த்தா நம்மளோட இந்த கடை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. சில நேரத்தில் இந்த கடையை ஏன் கொடுத்தாலும் கத்துற அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதான் செய்கிறார். அந்த ஆவிகள் ஆத்மா சொல்லி புது ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை ஆடிட்டு இருக்க ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை தள்ளாட ஆத்மா இருக்கலாம். அதனால் அந்த கடைகளை சேவன் பிடுங்காமல் அதை வளர முடியும் அப்படின்னு சொல்லி வேற கண்ட சொல்கிறார். டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுதான் நம்ம உள்ள. இப்போ பாருங்க, இப்போவே நீங்கள் வந்து கடையை பிடுங்க, அது என்ன அந்த ஆள் இப்போ நான் ஞானம் இருக்கான், நீங்கள் உடனே அவன் அங்கே போய் தேட்டரில் வெடிக்கிறான், அவன் உள்ளாத சேர்க்கிற சபைக்குள்ள அப்படின்னு சொல்ல கடு பிடுங்க இந்த கடையை பிடுங்கிட்டீங்கன்னா அவன் கிறிஸ்துவிட்டே வெளியிடுவான். ஆத்மா வந்து அந்த ஆத்மா எப்படி தேவத்தான் தெரியும் முடியா, அது எவ்வளவோ பாவம் கொடுத்து இது என்ன அப்படின்னு கத்த கடையை பிடுங்காமல் விட்டுருவான். கடையை பிடுங்காமல் கத்துற விடுறாருன்னா அந்த ஆத்மாவோட பாதுகாத்து விட்டுருந்தான். அந்த ஆத்மா அந்த ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காகவும் இருக்குதான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வளர்ச்சிங்கிறது தான். அந்த பயிர் வளர்ச்சி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறத தான் கத்தனை செய்கிறார்ல. அந்த கலையோட சேர்ந்து வளர செய்கிறார். தேவட பசங்க சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே சில கலைகள் நமக்கு இருக்கலாம். எப்போவுமே இந்த கலைகள் இருந்தால் புலம்பல் இருக்கும். ஆவிக்கிற வாழ்க்கையிலே புலம்பல் இருக்குது அப்படின்னா அங்கே கலைகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நல்லா கேட்டுவாங்க. ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு புலம்பல் இருக்குது அப்படின்னா அங்கே கலைகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லது கலைகள் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு புலம்பல் இருக்கும். கலைகள் இருக்கிற இடத்துல ஒரு புலம்பல் இருக்கும். இந்த கலைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேத வசனம் மூலமாக கண்டுபிடிக்கணும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத அந்த வசனத்தை காட்டும் போது நீங்கள் என்ன செய்றீங்க? ஓ இது கலை நம்மளை இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத இங்கே ஒரு 7 காரியங்களை வேக சுத்தமாக பார்க்கலாம். வாங்க. முதல் காரியம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10, 13 வாசிக்கலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4, 9. ஃபர்ஸ்ட், ஃபெல்லோஷிப் இஸ் நெக்லெக்டட். ஐக்கியத்தை விடக்கூடாது.
ஐக்கியத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு பெரிய களை சாத்தானோட விதைச்சிட்டான்னு அர்த்தம். நீ ஆவிக்குவாக தூங்கிட்டு இருக்கும்போது ஐக்கியத்தை விடுபடியாக சாத்தான்னு இது என்ன பண்ணு பாருங்களேன், அப்படியே அந்த ஐக்கியம் அந்த ஐக்கியத்தை விட வச்சுட்டு தனியாக இருக்க செய்யும். தேவனோட பெரிய கான்செப்ட் என்ன தெரியுமா? இருளை பிரிச்சார், வெளிச்சத்தை தனியாக பிரிச்சார், இது நல்லதுன்னு சொன்னார். அதுக்கடுத்தது ஒவ்வொன்றா பிரிச்சு நல்லதுன்னு கண்டு கொண்டார். கடைசியில் தோட்டத்தில் ஆதாம மட்டும் பார்க்கும்போது வாசம் சொன்னார், இவன் தனியாக இருக்கிறது நல்லதுன்ட்டார். அது வரைக்கும் நல்லதுன்னு சொன்னாரு, இங்கே வந்து சொன்னார் நல்லது, இவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொன்னார். தனியாக இருக்கிறது நல்லதல்ல. வித்தவுட் ஃபெல்லோஷிப் இஸ் வெரி டேஞ்சரஸ். வித்தவுட் ஃபெல்லோஷிப் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஐக்கியம் இல்லாமல் ஆவிக்கு வாழ்க்கையிலே நீங்கள் நிலைநிற்க முடியாது. ஒரு ஐக்கியம் வேணும். யார் கூட சின்ன ஆளோ பெரிய ஆளோ ஒரு ஐக்கியம் வேணும். ஐக்கியம் இல்லாமல் தயவுசெய்து இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். வாசிக்கலாம் பிரசங்கி 4:9-10. ஒன்றியா இருக்கிறோம், இருவர் கூடி இருக்கிறாலும் தனியாக இருக்காங்க, சேர்ந்து இருக்க பழகிக்கீங்க. ஒன்றியா தனியாக இருக்கோட சேர்ந்து இருப்பது நலம். அடுத்தது அவரோட பிரயாசத்தினால் ரெண்டு பேரும் பிரயாசம் வந்து நல்ல பலன் உண்டாகும். அடுத்தது ஒருவன் விழுந்தா தூக்கி விடலாமே. நீங்க ஃபெல்லோஷிப்ல இருந்தீங்கன்னா நீங்க விழுந்த நான் தூக்கி விடலாம், நான் விழுந்த நீங்க தூக்கி விடலாமே. இந்த அறிவு நமக்கு ஏன் வர போகுது? நான் மட்டும் நிற்பேன், தனியாக நின்றுவேன். நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட பெருசனமோ நீங்க எத்தனை சத்தியவசனம் தெரிச்ச வேதாந்தம் சொல்ற வார்த்தையும் தான். என்ன தெரியுமா? மத குரு இல்லாமல் மதத்தில் நிற்க முடியாது. மத குரு இல்லாமல் மத ஆலோசனை இல்லாமல் மதத்தில் நிற்க முடியாது, நிற்க முடியாது. மார்க்கத்தின் தலைவர் இல்லாமல் மார்க்கத்தில் நீங்கள் நிற்கவே முடியாது, விழுந்துருவீங்க. குரு இல்லாமல் அந்த சிஷ்யன் தனியாக நிற்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் அழைப்பு வைத்தமா நீங்கள் மத குருவாயிட்டா அது வேற இல்லை, நீங்கள் தனியாக நிற்கலாம். ஆனால் நீங்கள் மதகுரு இல்லாமல் மத சீடராக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து மதகுரு இல்லாமல் நிற்காதீங்க. அந்த ஃபெல்லோஷிப் இல்லாமல் நிற்காதீங்க, விழுந்துருவீங்க. தனியாக இருக்க முடியாதவங்க நல்லது அல்ல. ரெண்டு பேரும் தான் நலம். ஒருத்த விழுந்தா ஒருத்தன் தூக்கி விடலாம். அடுத்தது ஒன்றியாக விழுந்தவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விடுற செய்யல துணை இல்லை. நான் இது நம்மளா வச்சுக்கிட்டதுங்க. ஃபெல்லோஷிப் பண்ண அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் வச்சுக்கிட்டது. அப்போ விழுந்தா யார் தூக்குவா? கொண்டு போய் சேர்க்கறதுக்கே 4 பேர் வேணும். ஐயா ஆம்புலன்ஸுக்கு 2 பேர் வேணும், அப்புறம் பெட்டில் பார்க்க 2 பேர் வேணும், அப்புறம் போய் சேர்றது எப்படியுமே தனியாக இருந்த நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 7 வருஷம் சொல்லுவோம். ஃபெல்லோஷிப்பை உருவாக்கிங்க, ஃபெல்லோஷிப்போடு இருந்துக்கோங்க. நல்லது பாருங்க. நம்ம எபிரேயர் அடிக்கடி வாசிங்க, 10:25 வாசிங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சிலர் கரெக்டாக சொன்னாங்க, சிலர் சபை கூடுதல் சிலர் விட்டு விடும்போது நீங்கள் நினைச்சுங்க விட்டு விடாதீங்க. சபை கூடிச்சுன்னா நீங்கள் உங்கள் தலை நெருக்கம் டக்குன்னு வந்துடணும். இன்றைக்கா பண்ணணும். ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம சபையில். ஏதோ கூட்டாலும் வந்துடுறாரு. ஒரு நாள் கூட்டு உட்காந்துட்டார். எங்கள் பாஸ்டர் பார்த்து முடிக்கிறார். நம்ம சீனியர் பாஸ்டர். ஆனால் வாலிபர் கூட்டம். இவர் 65 வயசு இருக்கு. வாலிபர் உட்காந்துருக்கார். ஏதோ கூட்டாலும் ஐயா மீட்டிங் சொன்னாங்க. ஐயோ அது யூத் மீட்டிங்கா? அப்படியா சரிங்க சரிங்க சரி நீ யூத் உட்காரும். அவங்க உட்கார வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு நாள் வந்தார், தொடர்ந்து 3 நாள் வந்தார். இது அவருக்கு தெரியாது. ஐயா அவர் சொன்ன இந்த ஆள் தொடர்ந்து 3 நாள். எதுக்கு 3 நாள் வந்தார்? அவர் 3 நாள் வந்து எங்கே சாப்பிட்டு பிபிஎஸ்சி ஐயா நீங்கள் அறிவுல சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன். ஐயா பரவாயில்ல கீப் படிச்ச முடியா அப்படின்னு பரவாயில்ல. தேவசம் சொல்ற சபை கூட சில விட்டு விடுற மாதிரி நீங்கள் விட்டு விடாதீர்கள். சில ஃபெல்லோஷிப்பை ட்ராப் பண்ண மாதிரி நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு சொல்கிற. வாசிங்களா? வேகம் வாசிங்க. நான் வாசிக்கலையா? எபிரேயர் 10:25 சரி தானே? எடுத்த வாசிங்களா? ஏன் வாசிங்க? ரைட்டு. எபிரேயர் 10:25 சபை கூடி வந்ததை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல ஃபெல்லோஷிப்பை விட்டு கூடாதுன்னு யார் சொல்லணுமா? யார் சொல்லணும்?
பாஸ்டர் சொல்லணுமா? ஒரு சொல்லிடணும். ஐக்கியத்தை விட்டு விடாதீங்க. ஒரு சொல்லணும். சபைக்குள்ள விட்டு விடக்கூடாது. 40 வருஷமா சபையில் ஐக்கியமாக இருந்து சமாதானம் பார்த்துருக்குறேன். 40 வருஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசதியாக இருந்து பெரிய வீடு வாசலை கட்டி சமாதானம் இல்லாதவர்களையும் பார்த்துருக்குறேன். இவர்கள் ஐக்கியத்தில் இருப்பார்கள், சமாதானம் இருப்பார்கள், கையில் ஒன்று இருக்காது, சும்மா ஓட்டத்தில் இருப்பாங்க, ஆனால் சமாதானம் இருப்பாங்க. தேவ ஐக்கியத்தில் இருக்கிறனால, ஃபெலோஷிப் இருக்கிறனால. ஆனால் இவங்களோ நல்ல வீடு வாசல் வசதியாக இருந்திருப்பாங்க, ஐக்கியத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, ஆனால் சமாதானம் கேட்டு உண்டாகும். ஏன்? ஃபெலோஷிப்பாக இல்லை. ஒரு கூட புத்தி சொல்லணும். நீ ஃபெலோஷிப் புத்தியா நீங்கள் சொல்லணும். பாஸ்டர் தான் சொல்ல நினைக்கக்கூடாது. இது ஒரு களைப்பா, இது ஒரு களை உனக்கு கூட இருக்கு, அது இப்பவுமே பிடிக்க போட்டு அமௌண்ட் வா, எங்கள் ஐக்கியத்தில் வா அப்படின்னு சொல்லணும். அதில் நான் தனியாக நின்றுவேன். நான் அன்னைக்கே ஜவுமணி முழங்கால் நின்று பெற்றுக் கொண்டேன். ஆசீர்வாதத்தை முழங்காலே பையனுக்கு இப்படி பெற்றுக் கொண்டேன். முழங்கால் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்போஸ்தலர்கள் எல்லா அனுபவங்களும் அவர் வார்த்தை சொல்லுங்க. 1:10 சொல்லுங்க, அவர் வார்த்தை சொல்லுறதா இருப்பாங்க. நான் தனியாக நின்று என்ன பண்ணுவேன்? தனியாக இருப்பதனால என்ன சாதிக்க முடியும்? ஐக்கியம் இல்லாமல் சாதிக்க, ஃபெலோஷிப் இல்லாமல் என்ன முடியும்? அப்படி ஒரு நாள் கடவுள் காணாதீங்க. நிற்கிறவன் விழுந்து போயிடுவான். ஐக்கியம் இல்லாமல் நிற்கிறவன் விழுந்து போடுவான். நான் அதை சொல்லிட்டேன். மத ஆலோசனை இல்லாமல் மதத்தை நிற்க முடியாது. மத குரு இல்லாமல் மத விசேஷன் தனியாக நிற்க முடியாது. குருவோட இணைந்து செயல்பட வேண்டும். ஃபெலோஷிப் கண்டிப்பாக வேணும். ஃபெலோஷிப் இஸ் நெக்லெக்டட். அது ஒரு கலையம். வாசிக்கலாம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் 1:10-12. தன்னை நிற்கிறவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக பண்ண. ஏன் தெரியுமா? நீங்க தனிமையா இருந்தா நீ கீழே விழுந்துருவீங்க. ஆனால் அதே கூட்டு முயற்சியிலேயே ஒரு ஃபெலோஷிப் இருந்தீங்கன்னா தம்பி விழப்போட கை பிடிச்சி தூக்கிடுவாங்க. ஹalleluya, விழுந்து முன்னாடியே தூக்கிடுவாங்க. நிற்கிறவன் என்ன சொல்லுவாங்க? கீழே விழாமல் பாதுகாக்க முடியாது. கீழே விழுந்து ஆமாம். அதனால் நிற்கிறவன் விழாமல் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். தனியாக இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. தயவுசெய்து ஃபெலோஷிப்பில் இருங்க. 10% சோத்திரம்னாங்க. அப்படி தனியாக இருந்தால் உங்கள் கடை கூட ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு கடை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அந்த கடை நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி. 10% சோத்திரம்னாங்க. 2வது வசனத்தை கேட்க வேண்டும். யாக்கோபு 1:22 வசனத்தை கேட்க வேண்டும். கேட்கிறோடு சேர்ந்து அதன்படி நடக்கவும் வேண்டும். நல்லா பிரசங்கத்தை கேட்பாங்க. விடிய ஃபுல் டேட்டில் கேட்பாங்க. காலையில் அப்படி மறந்துடுவாங்க. இங்கே சர்ச்சையில் அப்படி நல்லா வசனம் நல்லா இருக்குங்க. இங்கே வெளியே போனோன்னே வசனத்தை மறந்துடுவாங்க. உலக கவலைகளை மறந்துடுவாங்க. பிரச்சனைகளை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை நடைமுறையில் அபியாசப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்த வேண்டும். காதோடு கேட்கறது இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்கறது நல்ல பழக்கம் தான். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் அப்படி நடக்கிறதும் நல்லது தான். நடந்தே ஆகணும். வசனத்தை கேட்கறது பைபிளில் 2 சாட்சி இருக்கு. யாரை பேர் சொல்ல முடியுமா? நல்ல வசனத்தை கேட்குற 2 பேர் சாட்சி பைபிளில் சொல்ல முடியுமா? யார்? கேட்குற விஷயத்தில் ஷார்ப்பாக கேட்பாங்க. மரியா பாதப்படிந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன செஞ்சா? கேட்டான். இன்னொருத்தர் அப்போஸ்தலர் பவுல் லீதியாக இருந்தான். கேட்டு மட்டும் இல்லாமல் இதயத்தை திறந்து வச்சு உள்ள இடம் கொடுத்தா கர்த்தர் உள்ள வசனத்தை நிரப்படா. ஹalleluya. இந்த 2 சாட்சி கொண்டு இருக்கான். அவளுக்கு ஒரு வேலை இல்லை. அவர் இருந்திருப்பான். நீதியாக அந்த பக்கம் வந்திருப்பா போ அப்படின்னு நமக்கு என்ன வேலை இருக்குது? கரெக்டாக கஷ்டம் இருக்கணும். ஜபம் பண்ணுறவோட வீட்டாளர்களுக்கு என்ன வேலை? 2% சோத்திரம் இல்லாதாங்க. அதனால் வசனத்தை கேட்குற மட்டும் இல்லாமல் அதை அப்படி நடப்பிக்கிறதுக்கு நம்ம அபியாசப்பட வேண்டும். வாசிக்கலாம். நான் இப்போ 1:22 உங்களை நீங்களே ஏமாற்றபடி கலையை நீங்களே விதைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போறீங்க. எப்போ? வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை. இன்னைக்கு வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, இனியிலிருந்து செய்வதாய் இருந்தால் என்ன செயலா இருக்க வேண்டும்? என்னத்தினால் வெளியில் கேட்டோம் வசனத்தை கேட்டு அதை செய்யாதபடி ஆனால் கண்ணாடி பார்த்து விட்டு கண்ணாடி பார்க்கிறோம். இங்க பருவா
இங்கே பரவாயில்ல லைட்டாக ஷேவ் பண்ணல முடி இருக்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே போயிடுறோம். இதுதான் கண்ணாடியோட சுவாபம். காமிக்கும் வசனத்தை பார்த்துட்டு கேட்கணும்னா அதை கண்ணாடி மாதிரி காட்டும். போய் நம்ம என்ன தப்பு நம்மளோட என்ன கலர் இருக்குது அப்படின்னு காட்டும். அப்புறம் நடக்கலைன்னா அது அப்படி போயிடும். அந்த கலையோட சேர்ந்து போயிட வேண்டியதான். தேவனுடைய சோத்திரம் கலையாக இருக்கும் அப்படி சேர்ந்து போயிட வேண்டியதான். அது என்ன அடையாளம் அப்படின்னா வசனத்தை கேட்டு நடக்காமல் என்ன அடையாளம், கண்ணாடியில் பார்த்து தன் கலையோ கரையோ அது கருப்பு புள்ளியோ எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போயிடும். அப்போ வசனத்தினால நம்ம கேட்குறோம், ஒரு தப்பை உணர்றோம், அதை அபியாசப்படுத்தணும். வெளியே போய் அதை அதை நடைமுறை கொண்டு வரலன்னா அந்த கலை அங்கே தான். இன்னைக்கு கத்துறவங்க ஒரு கலையை உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா இந்த வசனத்தினால நடைமுறை கொண்டு வாங்க. இந்த கலையை எடுத்து போடலான்னு ஜெபம் பண்ணி ஆண்டு மண்ணாடுங்க. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் அந்த கலையை உங்க ஆத்மாவை பாதிக்க அப்படின்னு எடுத்து போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க மாத்திரம் இல்லாத அப்படி நடக்கிறவா இருக்க வேண்டும். அப்படி செய்யாம அது ஒரு கடையாம். யாக்கோபு 1:22. மூணாவது, தேவனோட மனுஷனை ரொம்ப வைத்திராதீங்க. அது தேவனை பிரிச்சு. சங்கீதம் 146:3-5 வாசி. சங்கீதம் 146:3-5. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டு தன் தேவனாய் கர்த்தரை நம்பிக்கை வைக்கிற மனுஷன். ஆமென். மண்ணுக்கு போற மனுஷனை உயர்த்திட்டு இருப்பாங்க. எங்க அம்மா ஆவிக்கிறவர்கள் பக்காவாக இருப்பாங்க. எங்க அம்மா தான் ஆவிக்கிறவர்கள் உருப்படி. எங்க அப்பா பெரியப்பா ஆவிக்கிறவர்கள் ஸ்ட்ராங். அவர் இப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த காலத்தில் உங்கள் அம்மாவை வந்து ஒரு தெய்வீகம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆட்களை வளர்ந்துருப்பாங்க. ரைட்டு. ஒரு மனுஷனை உயர்த்தி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அவனோட ஒரு கலர் இருக்கு, ஒரு ஆவிக்கிற தூக்கு இருக்கு. மகனே, உங்கள் அம்மா மட்டும் பசுவதும் இல்லையா? விழிச்சுப்பா. நீ ஆவிக்கிற தூக்குதல் இருக்க, விழிச்சுப்பா. உங்கள் அம்மாவோட எத்தனை பேர் பசுத்துவாங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா. அவன் தூங்குறவனாக இருக்கிறான். அதனால தான் அன்னைக்கு தூங்கும்போது ஆவிக்குளத்தில் தூங்கும்போது பார்த்து ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எழுப்பிட்டு பாரு. எத்தனை பேர் இங்கே என்னவா இருக்கிறாங்க? உங்கள் அம்மாவோட, நான் அவங்க அம்மாவை குறை சொல்லலை, அவங்க அப்பாவை குறை சொல்லலை, அந்த பாஸ்டரை குறை சொல்லலை, அவங்க வளர்த்த ஆளை குறை சொல்லலை. அன்னைக்கு அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க உயர்ந்தவளாக இருந்தாங்க. இன்னைக்கு அதோட கருத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. நீ தூங்குறதுனால தான் பழைய கனவு திரும்பும். ஏன்னா அது ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு பேப்பர், பழைய பேப்பரை பார்த்துட்டு இன்னும் இப்படி இருந்துச்சு, அப்படியோ அது பழைய பேப்பர் இல்லையா அப்படின்றத அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படினால ஒரு மனிதனை, மண்ணுக்கு போகிற மனிதனை பிரபுக்களையும் எல்லாம் சேர்ந்து அவன் தூக்கி வச்சிருங்க. அதாவது மண்ணுக்கு போகிற மனிதனை செய்யுங்க, தூக்கி விடாங்க. என்றென்றும் இருக்கிற நித்திய தேவனை நம்புங்க, அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷனை ரொம்ப வயத்தினால ஒரு போதும் கிடையாது. நான்லாம் பல பேர் தூக்கி வச்சு பார்த்துட்டேங்க. போகும்போது டாட்டா கூட சொல்லிட்டு போகலாங்க. போகும்போது மண்ணு போகும்போது டாட்டா கூட தூக்கிட்டு போகிறேன். அப்படிலாம் போயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஆனால் என்றைக்கு என் கூட ஒரு தேவனை நான் உயர்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தான் பாக்கியவான். ஹீ இஸ் தி பெஸ்ட் பிளஸ்ட். அவன் தான் பாக்கியவான். அவன் ஆசைக்கப்பட்டிருப்பான். அதனால யார் மனுஷனை தேவனோட உயர்த்திடாதீங்க. தேவன் தான் உயர்ந்தவர், தேவன் தான் புகழப்படத்தக்கவர், தேவன் தான் மகிமைப்படவர். மனுஷன் மண்ணுக்கு போகிறான், கர்த்தருக்கு மகிமை கொடுத்துருக்கலாம், அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய மகிமை கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி அந்த காலத்தை சொன்னாங்க. அப்படி செய்யுங்க. அதுக்காக தேவனை விட்டு மனுஷன் தூக்கி வச்சுக்கிட்டு இவர் போல யாரும் இந்த உலகத்தில் அப்படி தூக்கிட்டு முடிச்சு போகிற பல பேர் இருக்கிறதா யாரும். எனக்கு பாட்டு எழுதி என்ன பிரமாதமான பாட்டு இருக்குது, அந்த பாட்டு மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிற்பாடு பாட்டுலாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. தேவவசம் சோத்திரம் இல்லாத. அதனால மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்னா அது தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மனுஷன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எப்படி செய்யறதா? அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கடை இருக்கு. தூக்க கடை இருந்தாலே அவன் தூக்கத்தில் இருக்கான்னு தாங்க. எனக்கு தூக்கத்தில் கடையை வச்சுட்டு போகிறான். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கனால கடை இருக்குன்னு தெரியல. நம்ம வசனத்தை காட்டணும். யோ இப்படிலாம் வசனத்தை சொல்ல இது கடையா அப்படின்னு சொல்லணும். தேவவசம் சோத்திரம் இல்லாத மனிதனை ரொம்ப வைக்கிறேன். நான் அடிக்கடி என் வீட்டில் கேட்பேன், பிரசங்கம் எப்படி? அவர் ஒரு நாள் வாயை திறந்து பிரசங்கம் நல்லான்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் ஜபத்தில் அந்த பிரசங்கத்தை ஜபம் பண்ணுவான்.
இவருக்கு என்னதான் புத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒய்த்தப்பட நினைக்கிறோட இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவள் தேவனை தவிர புருஷனை கூட வைக்க மாட்டாங்க. அப்போ பரவாயில்ல, இது நல்ல வளர்ச்சி தான், அந்த கலை இவட்ட இல்லை அப்படின்னு நினச்சி அப்படிதான் இருக்கணும். நான் விரும்பலை, என்ன வயிற்று விரும்பலை. நம்மளோட பிரசங்க காரியத்தை தேவனுக்கு தெரியும். அவர் பிரசங்கம் என்னுடைய ஆவியானோட அவர் கிரி நிரப்பிப்பார், அவர் இதயத்தை திறப்பார், வசனத்தை உள்ள இறக்குவார். நான் அல்ல, என்னோட தேவ கிருபை அப்படி செய்தது. ஹalleluya. அதனால நான் யாரையும் எப்பவுமே நான் விவசாயம் கேட்கறதே கிடையாது, சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். ஹalleluya, நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நாலாவது காரியம், பாவத்தை தயவு செய்து அடக்கி வைக்காதீங்க. பெரிய கலை அதை அறிவிச்சிருங்க. அடக்கி வச்சிங்க அப்படின்னா பெரிய தேக்கம் உண்டாச்சுன்னா எலும்பு அப்படி முடிச்சிடும். வாசிக்கலாம், சங்கீதம் 32 3:5 வாசிங்க. 3:5. Sin is tolerated instead of surrender. பாவம்ன்றது அறிக்கை செய்கிறது தான், அடக்கி வைக்கிறது கிடையாது. பாவங்கிறது அறிக்கை செஞ்சது தான், அறிக்கை செய்து விட்டு விடுறது தான் தவிர அதை அடக்கி வைக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு கடையா, யாருக்கும் தெரியாமல் அடக்கி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு புழுங்கி தள்ளிடும். சங்கீதம் 32:3 வாசிக்கலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நீங்க பாவத்தை அடக்கி வச்சு நீங்க கதறல் உண்டாகும். ஏன் ஒருத்த கதறான்? பாவம் அடக்கி வைக்கிறான், அவனால முடியல, வெளியே சொல்ல முடியல, கதறல் உண்டாகும், புலம்புறாங்க. பாவம் அடக்கி வச்சு கொண்டிருக்கிறான், அவன் கதறுவான். எவன் பாவத்தை அடக்கி வைக்கிறான் அவன் கதறுவான். 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதே பாவத்தை அறிக்கை செய்யறான். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் அக்கிரமத்தின் பாவத்தை மறைக்காமல் உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். என் மீது கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரின் பாவத்தை தோஷம் மன்னித்தீர். ஹalleluya. அடக்கி வச்சனா கதறுவான், ஆனா அறிவிச்சானா ரிலீஸ் ஆயிடுவான். ஹalleluya. தேவனுடைய சந்தோஷம் தான். இது கவனம் தெரியாம போயிட்டு அப்படியே ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் பேசணும்னு சொன்னார். இல்லையா, அவங்க இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், சரியில்லை போல கதை அப்படி ஒரு கதை புலம்பிட்டே இருந்தான். அப்படின்னு கேட்டே இருந்தார். ஒரு 2 நிமிஷம் குழந்தை, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பாவத்தை இருக்கானே அப்படின்னு கேட்டார். அவர் மேலேயும் பார்த்தான், பாடி லாங்குவேஜ் செட் ஆகிடுச்சு, பாவத்தில் இருக்கிறான். நீ உனக்கு கவுன்சிலர் வந்து ஓரமாக உட்காந்துட்டார். அப்படி என்னையா பிரச்சனை, அதை அங்கே போனையா, அது இது கோயில் கொடுத்துட்டாங்க, மனசு ஒரு படம் அடிக்கிறது, அதை சொல்லி தொலைக்க வேண்டியது. அதை விட்டு அவனை போய் ஏன் கெடுத்துட்டு இருக்கிறது ஆத்மாவை. இவன் பாவம் பண்ணிட்டு கதை எடுத்து அடுத்தவங்க பலவீனமாக்குறது. எப்படி இவன் பாவம் பண்ணதை சொல்ல மாட்டானா, இவன் பாவம் பண்ணதை மூடி வச்சுருப்பானா, அடைப்பி வச்சுருப்பானா, அடுத்தவங்க கூட அது அருமையாக சொன்னார். தாவீது அனுபவத்துப்பாங்க. என்ன அருமையான அனுபவம். நான் ஒரு காலத்தை பாவத்தை என்ன செஞ்சேன், அடைக்க வச்சேன், கதை உண்டாயிடுச்சு, எலும்புலாம் அப்படியே ஆடி வச்சுங்க. அதே பாவத்தை நமக்கு மறைக்காமல் அறிவித்தேன், என் பாவத்தை தோஷத்தை மன்னித்து சேரா. அதான் அது அடுத்த சுவாசங்கிறான். அவனுக்காக சகாயம் உண்டாக பக்தோட எவனும் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுவான். எவ்வளோ சந்தோஷம் உண்டாதாக. ஆகையினால பாவத்தை தயவுசெய்து மறைச்சி வைக்காதீங்க, மன்னிக்கிறதுக்கு அறிக்கை செய்யுங்க. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இங்கே சர்ச்சைக்கு வரணும்னு கூட நிறைய ஃபோன் பண்ணி இப்போ தான் பண்ணிட்டேன், என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சேவை இருக்கிறது சொன்னார். ஐயோ பாவம் பண்ணிட்டால் எப்படி திருவிழாங்க, என்ன பாவம் பண்ணி சொல்லு அப்படின்னு. வேறு சரஸ்வதி பூஜை இருக்கும்போது அது பொறிதான் உங்களுக்கு திருட்டையா அப்படின்னு. சரி இப்போ கர்த்தர் சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோ கர்த்தர் பாவத்தை வச்சு மன்னிச்சிட்டார். ஏன்னா அவர் சொல்றது ஏற்கல, தேவன்கிட்ட மறைக்காமல் சொன்னார். பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் அவரை மன்னிக்க வச்சுருவாங்க. ஹalleluya. தேவனுக்கு ஒரு தயவை கொடுக்கும், வெளிப்படையாக சொல்லணும். நம்ம கூட திருந்தவங்க பாவரிக்க இந்த பாவம் தோஷத்தை சொல்லிட்டு எடுங்கன்னு சொல்லுவோம். நிச்சயமாக வாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அங்கே பாவத்து தோஷத்தை மன்னிச்சுடுவார். இப்படி மறைச்சி வைக்காதீங்க, அது ஒரு கலை. தூங்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டவங்க கலை, அது தயவுசெய்து அதை எடுத்துக்கொண்டு தேவனை மன்றாடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. 5வது காரியம், வசனம் இல்லாமல் போராடாதீங்க. வசனம் ஆகியவற்றை ஜெயிக்க நினைக்காதீங்க. வித்தவுட் பைபிள் அவர் ஃபெய்த் வீக்கன்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஸ்டே ஷாலோ. வேறு ஆடிது வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை முயற்சினா வேறே ஆட்டாங்க, அடித்தளமே ஆடிப்பேர். இது ஒரு பெரிய கலை. இப்போ வர யாரும் வசனத்தை பிடிச்சி ஓடுறதில்லை.
அடி புத்தி கொடுத்தது அப்பா கொடுத்த உபதேசம், அப்பா கொடுத்த வழிநடத்தல் அப்படிதான் ஓடிவிடுவோம். வசனத்தை படியா, நீ செய்கிற வாழ்க்கைக்கு நீ செய்கிற வசனம் ஒப்பிட்டு வரலாம் பாரு. வசனத்தை விட்டாங்க. பாஸ்டர் கூட சில இடத்துல பாஸ்டர் கொடுக்குற போதத்தை காதல் வாங்கிக்கிறாங்க, வசனத்தை விட்டுறாங்க. ஐயா அந்த போதம் வசனத்துல தான் வந்தது. வசனத்தை கூடி போதம் தானா உள்ள வரும். ஹalleluya. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 1-2-3. சங்கீதம் 1-2-3. வேதாகம் இல்லாமல் நம் விசுவாசம் பலனடைந்து அந்த வேர்கள் ஆழமற்றதாகிவிடும். 1-2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் தான் ஆசீர்வாதம். வேதத்துல வந்து ஆசீர்வாதம். அடுத்தால வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே போனதுக்கு அப்புறம் கனி வர தன் காலத்திலே போனதுக்கு அப்புறம் சிலர் இன்னும் கனி கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது. தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா என்ன செய்யறான்? மரமா மாறினான். எப்போ இரவு வேத தியானம் வரும். இந்த இரவு வேத தியானத்தை விட்டுட்டானா மரம் இல்லை, செடியா கூட வர முடியாது. ஆனா சொல்லி நானும் ஆக்கி வாழ்க்கை இருக்கையான்னு சொல்லிக்கிறது. எங்க இருக்கிற வசனமே இல்லையா? வசனமே இல்லை. யாக்கோபு சொல்ல ஆண்டவரே அந்த 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 வசனம் கர்த்தாவே நீங்கள் அழைச்சி கொண்டு போய் மறுபடியும் அங்கே கொண்டு வந்தீங்கன்னா நான் தாரேன்னு சொல்லியிருந்தீங்க, என் பத்திரமா கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி சொல்வார். அவர் கொடுத்த வசனத்தை வச்சுதான் ஜபமே பண்ணுவார். எந்த இரு பரிவாரங்களை கொடுத்து இப்போ ஏசவா என்ன துரத்துறான் அப்படி சொல்லும் போது சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி தேவனத்தில் இப்போ வாக்குத்தத்தை வச்சுதான் நீ தேவனை நினைச்சிடும் போராடலாம். யாக்கோபு மனுஷனத்தையும் தேவனுக்கு போராடி வந்தனாலும் இஸ்ரேலுக்கு பேர் பெற்றான். என்ன மனுஷன் என்ன போராடனா? தேவன் என்ன போராட? தேவனுக்கு வசனத்தை வச்சுதான் போராடனா. நீ சொல்லியிருக்க கர்த்தாவை செய்தணும் என்று சொன்னான். வாக்குத்தத்தை வசனத்தை வச்சுதான் நீ நேரம் ஆவிக்கிறவங்க போடும். மனுஷத்துல அவன் என்னத்தை போராடி ஜெயிச்சான்? ஏசாவை ஜெயிச்சான். கர்த்தர் சோத்திரம் வசனத்தை வச்சுதான் தேவனுக்கு போராடும். வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோட சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று நீ சொன்னீங்க. நம்பர் சொல்றாசிமா ஆதியாகமம் 32:9 சொல்லி இருக்கிற கர்த்தாவே உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. வசனத்தை வச்சு தேவனுக்கு போறோம். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ நினைச்சது ஒன்று, நான் நினைச்சது ஒன்றுமே செஞ்சதில் கூட குழப்பாதீங்க. அப்படிலாம் நடக்காது. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் வசனத்தோட பாவனத்தை நடக்கும். ஹalleluya. ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சபடி ஏதாவது கர்த்தர் மாற்றுவார். தயவுசெய்து அவ்வளோ கனவு கூட கனாகி நடக்காது. வசன பிரகாரம் தேவன் என்ன செய்யணும்? கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். அதனால் வசனத்தை விட்டுட்டு ஆவிக்கு வாழ்க்கையில் நீ வளர்ந்து கொண்டு நினைக்காதீங்க, அது முடியாது. Without Bible, our faith weakens and the roots stay shallow. வேதாகம் இல்லாமல் நம் விசுவாசம் பலவீனமடைந்து அது வேர்கள் ஆழமற்றதாகிவிடும். ஆழம் தான் விழுந்துடும். வசனம் தான் வேணும். அதனால் வசனத்தை வச்சு தான் தேவனோட ஆவிக்கு வாழ்க்கையில் வசனம் வச்சு இது செய்ய வாழ்க்கையில் வெற்றி நடப்பது. கர்த்தர் வசனம் சோத்திரம் 6 ஜபம் மங்குச்சுன்னா, பிரார்த்தனை மங்கும்போது கடவுளோட நெருக்கமும் மங்கும். அது ப்ரேயர் டல் ஆயிடுச்சுன்னா கர்த்தருடைய நம்முடைய இன்ட்ராக்ஷன் வேறும், அதுவும் டல் ஆயிடும். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக. when the prayer fades, intimacy with God fades, with God fades என்று சொல்லி போடப்பட்டிருக்கேன். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக. யாக்கோபு 4:8 நீங்க கர்த்தரோட சேர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சேர்வார். யாக்கோபு 4:8 வாசிங்க முடிச்சமா. யாக்கோபு 4:8 when prayer fades, intimacy with God also fades. தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்க, அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அடுத்தது பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக. தேவனிடத்தில் சேருங்க, அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். when prayer fades, intimacy with God fades too. அதாவது ஜெபம் மங்குச்சுன்னா கடவுள் இருக்கிற நெருக்கமான விஷயம்
மங்கும். இது ஒரு கலையம். கடவுளுடைய இணைந்திருக்கிற அனுபவத்தை விடாது இந்த கடை. அப்புறம் பண்ணிக்கலாம். ஜபம்னா அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்படி மங்குற ஒரு ஜபமாய் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், போகும்போது பண்ணிக்கிறேன் அப்படின்றது. கதிர்வசம் சோத்திரம் உண்டாக ஜபம் மங்காமல் பார்த்துக்கோங்க. பெரிய கடை வாழ்க்கையில் நமக்கு இருக்க பெரிய கடை ஜபம் மங்கும். டயர்டாச்சுன்னா மங்கு. அதனால சரி செலவாச்சுன்னா தூக்கம் வந்துடும். தூக்குற ஆவிக்கிற வாழ்க்கையை செஞ்சிடும், தூக்கம் வச்சிடும். ஆவிக்கிற தூக்கம் என்ன அர்த்தம்? இந்த ஜபத்தை மனுஷன் மங்கு வச்சிடும். அப்போ கடை வந்துச்சுன்னா தயவுசெய்து ஜபத்தை விட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிறீங்க. நான் ஜபத்தை பற்றி ஏராளமான பிரசங்கங்கள் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜபம் ஒரு அடிப்படை காரியமாக, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜபம் ஒரு அடிக்கிற காரியமாக. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை கொடுத்தோம். ஜபம் கீழ்ப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம். நீங்கள் தேவன் தான் கீழ்ப்படுத்துறீங்கன்னு எப்படி தெரியும்? முழங்கால் போடும்போது தான் தெரியும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அதனால ஜபத்தில் என்ன மங்கு அப்படின்னா, நம்ம ஏன் ஜபம் மங்குக்கு ஒரு காரியம் இருக்குங்க. அதாவது நம்ம ஜபம் பண்ணுற நோக்கமே சிலருக்கு தப்பாது. நான் ஜபம் பண்ணுறதுக்கு நோக்கமே நாம நினைச்சது நடக்கிறதுக்கு இல்லை, தேவன் நினைச்ச வாழ்க்கை நடக்கிறது தான் ஜபமே பண்ணணும். இல்லை தயவுசெய்து முழங்கால் போடாதீங்க. இன்னைக்கு ஜபம்ன்ற பேர தேவனோட புலம்பல் பண்ணிட்டு இருக்கோம். புலம்பல்லாம் ஜபமா மாறாது. தேவ சித்தத்துக்காக முழங்கால் போடுறதா ஜபம். அப்ப ஜபம் மங்குது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம புலம்பிட்டே இருக்கோங்க. நான் ஜபம் பண்ண என்ன இப்படி சொல்றாரு, நீ பண்றதா ஜபமே இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பண்றதுனா வளங்கள். ஆமா, நீ வேணா ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டுப்பாரு. ரொம்ப அசிங்கமா இருக்கும், மட்டமா இருக்கும். ஐயா இப்படிலாம் சொல்றீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். தேவதோஷம் சோத்திரம் உண்டாக. அதனால நம்ம நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக ஜபம் அல்ல, தேவன் நினைச்சது வாழ்க்கை நடக்கிறதுக்கு தான் ஜபம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஜபத்தை மங்காமல் பார்த்து கொள்ளுங்க. தேவதோஷம் சோத்திரம் உண்டாக. அதை அடிக்கடி சொல்லுவாங்க. சபை கொடுத்து அடிக்கடி பெரிய ஆலோசகர்கள் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் டாக்டரேட்ஸ் அது ஏசிஸ்ங்க அந்த வீடை கட்டணும். அப்புறம் செங்கல் பசுத்தாவினார இஸ்திரி, அதாவது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செங்கல் கட்டிட்டு கடைசி எதனால் ஃபினிஷ் பண்ணுவாங்க? மேலே டாப்பை ஜபத்தினால ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத. அப்போ ஜபம் வாழ்க்கையில் ஜபம் இல்லைன்னா ஓப்பனில் இருக்கும். மழை வரும், புயல் வரும், காக்கா எச்சம் போட்டு போகும். என்ன காக்கா எச்சம் போட்டு போவோம். பக்கத்தோட மேற்மண்டது ஒருத்தர் ஏதாவது குப்பையை தூக்கி போட்டால் நம்ம வீட்டில் தான் வந்து விடும். அப்போ ஜபம் இருந்துச்சுன்னா அந்த கூரை என்ன செய்யணும்? ஃபுல்லாக எதுவும் உள்ள வராது. ஹல்லேலூயா. கலைக்கிற வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஜபம் இல்லாதது மங்கிறது ஒரு கலையாம். அந்த கலையை எழுத்து கூட தேவன்கிட்ட கொண்டாடுவோமாக, ஜபத்தோடு இருப்போமாக. ஹல்லேலூயா. 7வது பாயிண்ட், கம்ஃபோர்ட் இஸ் வெரி சூசர். அப்படி அதாவது நம்ம வாழ்க்கையிலே நாம நல்லா இருக்குன்னு தான் ஆண்டு கேட்கணும் தவிர நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதற்காகிற பாயிண்ட் போகிறது கிடையாது. கீழ்ப்படிதல் கிறிஸ்து ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக. அந்த கீழ்ப்படியாமை ஒரு பெரிய கடையாகும். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்கும் அணுக மாட்டேன். இயேசுவோட சிந்தை உங்களுக்கு இருக்கிறதுனா கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்கு என்ன சிந்தை? கீழ்ப்படிதல். அவன் மனுஷகுமாரங்கிறது அவருக்கு பெரிய சொத்தாக இருந்தாலும் கூட அவர் பூமியிலே அவர் மனிதனை எடுத்து நம்மளுக்கு ஒரு பாடுள்ள மனுஷனாக வந்து அவர் பாடுபட்டார், கீழ்ப்படிந்தார். பிடித்த 2:5 வாசிக்கிற அந்த வசனத்தை அவர் கீழ்ப்படுதல் எப்படின்னா, மரண பரிதி கீழ்ப்படிந்தார். அதாவது சிலுவை மரண பரிதி செஞ்சார் அவர். கீழ்ப்படினா அப்படி லாஸ்ட் இன்னைக்கு ஒரு 3 வருஷம் பாஸ்ட் கீழ்ப்படிஞ்சேன், 5 வருஷம் அப்பா கீழ்ப்படிஞ்சு இந்த பேசுகிற கடைசி வரைக்கும் செய்யணும் கீழ்ப்படுத்தணும். சரண்டர் கிறிஸ்து வாழ்க்கைன்றது ஒரு சரண்டர் வாழ்க்கையா, ஒரு ஒபடியன்ஸ் சொல்லணும். கம்ஃபோர்ட் வாழ்க்கை நினைக்காங்க. நம்ம நினைச்ச வாழ்க்கை நடக்குது, அதாவது நம்ம பெரும்பாலும் நம்ம நினைச்ச வாழ்க்கை நடக்கிறது தான் கிறிஸ்துக்குள்ள வந்தேன் அப்படின்னா அது பெரிய தப்பான தாரக மந்திரம். தேவன் நினைச்ச வாழ்க்கை வர்றது தான் நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்து வாழ்க்கை வந்திருக்கிறேன். அதுக்கு நான் அடிப்படை என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கிய கர்த்தர் சோத்திரம் உள்ளாக. யோவான் 14:15 வாசிங்க. யோவான் 14:15. அவர் 2 Corinthians 4:15 எடுத்து வாசிங்க. 2 Corinthians 4:15-16 எடுத்து வாசிங்க. முதல்ல யோவான் 14:15 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனை நீங்க அன்பு இருக்குன்னு தேவன் சொன்னீங்கன்னா, ஆவிக்கு வாழ்க்கையில சரியா இருக்கு சொன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதுதான் கீழ்ப்படிதல்.
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்ச அவருடைய கற்பனையும் கீழ்ப்படியும். அது தேவனுக்கு அன்பு காட்டுறதா இருக்கும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிதல் தான் தேவன் அன்பு இருக்கு. நம்ம அன்பு வச்சுக்கணும் காட்ட முடியும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அது 2 Corinthians 4:15-16 வாசிக்கலாம். அதனால் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். அது தேவனுக்கு நம்ம அன்பை காட்டுறது. நாம் தேவன் வைத்திருக்க அன்பை காட்டுறது. அதை கீழ்ப்படிதல் மூலமாக தான் அது கட்டளை நிறைவேற்ற முடியும். அதை நம்ம நிறைவேற்ற முடியும். இதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு கலையாகும். சாத்தான் தேவனுடைய கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் அவர் ரெடி பண்ணுவாங்க. வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. இல்ல அது எது வாசிங்க? 2 Corinthians 4:15. 2 Corinthians 1 Corinthians 4:15 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் 16 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. சும்மா போறவங்க மெசேஜ் கேட்டுருக்காங்க, யூடியூப்ல கேட்காதீங்க. எல்லா உபாத்தியாயருங்க. உங்களுக்கு நடத்துகிற தகப்பன் ஒன்று இருக்கிறாரா? நீ யாரோட பிள்ளை? யார் வளர்த்த பிள்ளை இருக்கிறாங்களா? இல்லை. சொல்லி பாருங்க. இல்லை. இயேசு மனதுருங்கண்ணா. மேய்ப்பெண் இல்லாத இந்த ஆடுகளை பார்த்து செஞ்சா மனதுருங்கண்ணா. அந்த ஆளுங்களுக்கு என்ன இல்லைங்க? மேய்ப்பெண் இல்லை. ஏன்னா நீ பயிர் அப்படி இருக்குது, கடையை வச்சுக்கிட்டு எந்த மேய்ப்பனோடையும் சேர மாட்டேன். அப்போ நீங்கள் சேர்ந்திருக்காள் யார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மேய்ப்பெண் இல்லைன்னா அவங்களை நீங்கள் சேர்ந்திருக்காள் யாரு? உபாத்தியர். கிறிஸ்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கலாம்? உபாத்தியர்னு உபதேசிக்கிறாங்க. எத்தனையோ பாஸ்டர் சொல்லலாம், யூடியூப்ல அப்படி போனால் அப்படி போனால், இங்கே வந்து அங்கே போனால் எல்லாம் வச்சுக்க. உங்கள் தகப்பன் யார்? ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் இருக்கிற ஆவிக்கிற ஆத்மாவும் பாருங்க, ஒரு தகப்பன் இல்லாத ஆவிக்கிற ஆத்மாவும் பாருங்க. இது திமிரிட்டு இருக்கும், அது கீழ்ப்படிந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் தான் தனது தகப்பன் இருக்கிறத காட்டும். கிறிஸ்து அதான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்கு நம்மளும் மேய்ப்பொருட்களுடைய மேய்ப்பொருட்கள் கீழ்ப்படிடும். எரேமியா 3:15 பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஏன் 28 மேய்ப்பரை கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. உனக்கு நல்ல பாஸ்டர் வச்சிருக்கேன்னு தான் சொல்றாரு. அந்த பாஸ்டர் எனக்கு பிரியமானு சொல்றாரு. நானும் அந்த மேய்ப்படுத்த கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா நீ ஏதாவது உபாத்தியர்களை கூப்பிட்டு போவான், வருவான், போவான், என்ன சாப்பாடு கொடுக்குமா, சாப்பாடு வேண்டாமா, இதுதான் செய்வான். ஆனால் ஏதாவது வசத்தில் கற்றுக்கலாம், போயிடலாம். நடத்த முடியாது. தகப்பன் இருக்கணும். தகப்பன் இருந்தால் தான் அங்கே கரெக்டாக சொல்ல முடியும். மேய்ப்பர் இருக்கணும். இல்லைன்னா மேய்ப்பெல்லாம் ஆடுகள் போல இயேசு வருத்தம் நம்மளும் பார்த்து அங்கே எப்படி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். இறைமையா உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். இவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? அறிவோடு புத்தியோடும் மேய்ப்பர். மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை கற்று வச்சிருக்காங்க. ஏன் நீங்க புரிஞ்சு பண்ணுறீங்க? உங்களை மேய்க்கன்னு என்ன தெரியுமாங்க? உங்களை கழுவி சுத்தம் பண்ணி அசிங்கத்தை எடுத்து போட்டு நீட் பண்ணி படுக்க வச்சு தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எவ்வளோ மேய்ப்பர்களோட வேலை இருக்குது. யார் செய்வா? நானே சாப்பிட்டுப்பேன், நானே எல்லாம் பண்ணிப்பேன்னா களை இருக்கும். இந்த களைலாம் இருக்கும். ஜபம்லாம் மங்கிடும். ஃபெல்லோஷிப்ல இல்லைன்னா அவ்வளோதான். நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துருவீங்க. வசனத்துப்படி கேட்பீங்க, நடக்க மாட்டீங்க. பாவத்தை அடக்கி தான் வச்சிருப்பீங்க. வசனம் இல்லாமல் ஓடுவீங்க, போராடுவீங்க. ஜபம் மங்கி இருக்கும், கீழ்ப்படியாமல் இருக்கும். இந்த கலராக இருக்கும். தயவுசெய்து மேய்ப்பெண்குள்ள அடங்கிருங்க. நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் இது ஏவன் சொல்ல உங்களுக்கு இருத்து, அதாவது என் இருத்துக்கே நல்ல மேய்ப்பர் காமிக்கிறேன். அவர் புத்தியோட அறிவோடு உங்களை மேய்ப்பார்கள். சின்ன மேய்ப்பராக இருக்கலாம், பெரிய மேய்ப்பராக, அது சோப்பராகும். அது உங்கள் ஆத்மா தகுந்த பேர் கர்த்தர் மேய்ப்பரை காட்டுவார். ஆனால் கண்டிப்பாக மேய்ப்பருக்குள்ள இருக்கும். ஆடு அப்படின்னா அது மேய்ப்பராக இருக்கணும். என்ன நீ வேற ஏதாவது இருந்தால் மேய்ப்பர் தேவையில்லை. நீங்கள் ஆடாக இருந்தாலும் செய்யணும். நான் ஆடு இல்லை பூனை மாதிரி இருக்கா இருந்துட்டு போக கூட மேய்ப்பர் தேவையில்லை. ஆட்டுக்கு தான் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நீ ஆடு தானே. கர்த்தர் வரும்போது பரவாயில்ல ஆடு தான் பிரித்தார். இந்த பண்டிகைலாம் பிரிக்கலை, பூனை மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரிக்கலை. யாரை பிரித்தாரு? பரலோகத்தில் இந்த ஆடுகள் ஆடுகள்லாம் பிரித்தார். பண்டிகளை விரட்டினார், பிசாசோடு சேர்த்து விரட்டினார். தேவவசம் சூத்திரம். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு. நான் ஆடு இல்லையா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உனக்கு மேற்படும் இல்லை.
ஆகையினால மேய்ப்பர்களை அடங்கியிருங்கள், கீழ்ப்படிதல் காட்டுங்கள். இயேசு சொன்ன அதே சிந்தையே கொண்டு வார்கள். இந்த கீழ்ப்படியாமை ஒரு கடையா, அதை எடுத்து போடுங்க, இனியோடு எடுத்து போடுங்க. யாருக்காவது கீழ்ப்படி, எனக்கு தான் கீழ்ப்படி நான் சொல்லவே மாட்டேன். யாருக்காவது மேய்ப்போம் மாஸ்டர் சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கு நல்லா மாறிக்கிற வாழ்க்கையில் எப்படிமா, எனக்கு யார் ஞானசம் கொடுக்கணும் நான் தான் சூஸ் பண்ண முடியாது. ஐயோ அது மோசமான ஆரம்பிக்கிற வாழ்க்கை. எனக்கு யார் கல்யாணம் நடத்தணுங்கிறது நான் தான் பாஸ்டர் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆவிக்கிற ஆத்மாவில் அப்படி அப்படி தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த ஆவிக்கிற மேற்பன் பார்ப்பார், உனக்கு இப்போ ஞானசம் நேரம் நீ ஞானசம் பெற்றுக்கொள்ளணும். பிலிப் என்ன சொன்னார், அந்த ஃபாரின் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து என்ன சொன்னார், தண்ணிங்க இருக்கு வசம் சொல்லியாச்சு, என்ன தடை கேட்டது யாரு? பிலிப் தான் கேட்டார். அவர் தான் உங்களுக்கு கேட்கணும். ஞானசம் அவதான் கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் கொடுக்க ஞானசம் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். அதில் கீழ்ப்படியாக ஆடாங்க. அவரை வைக்கலாமா அப்படின்றது. ஒரு நாள் ஒரு ஆள் கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருந்தார். அந்த மாஸ்டருக்கு கல்யாணத்தை கேட்டோம். அவர் எனக்கு டேட் இல்லை அப்படின்னாரு. அவர் 3 2 பேர் வர மாட்டேங்க. அவங்க அர்த்தம் சொல்லி, என்னையா கல்யாணத்துக்கு ஆடே இல்லை அப்படின்னாரு. பாருங்க சார், அவங்க எங்கே மடிஞ்சு போனால் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு நடந்துக்கு ஆடே இல்லைன்னா அந்த இடத்துல அந்த ஆத்மா பரிதப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அந்த 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 கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நான் சரியான ஆள் கிடைக்க மாட்டேன். அவர் தேடி பிடிச்சி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கல்யாணம் நடத்தணும். தேவட பசங்க சோத்திரம் இல்லாதாக அப்போ பாருங்க, சில விஷயங்கள் ஆடு இருந்தால் மேய்ப்படிக்கையில் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். மேய்ப்பன் தான் சொல்லணும், நீ எப்போ ஞானஸ்தானம் பண்ணணும், எப்போ கல்யாணம் பண்ணி எப்படி நடத்தணும். அவங்க சொல்படி நடக்கிறது தான் கீழ்ப்படிதல். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவும் அப்படி தான் செய்தார், நாமளும் அப்படி செய்யணும், செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாத. சங்கீதம் 132:4. அதனால் அந்த 7 கலைகளை வாழ்க்கையிலே இருக்குன்னு சொல்லி வேதாவும் நமக்கு பரிந்துரைக்கிறது. இது நம்மளுடைய இருக்கான்னு பாருங்க. இருக்குன்னா தேவன்கிட்ட மண்டாடுங்க. தேவன் நல்லவர். இந்த கடை இருக்குன்னு சொல்லி தேவன்கிட்ட போனீங்கன்னா அருமையாக தன்னுடைய ஆட்களை கொண்டு என்ன செய்வார், கதிரையும் என்ன கடையும் தனியாக பிரித்து இந்த கதிரை செய்வார், அறுவடை பண்ணி தம்மோடு சேர்த்துக்குவார். தேவன் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 132:4-5. யாக்கோபு என்ன சொல்லணும், ஆவிக்கு வாழ்க்கையில் ஆலயத்தை கெட்டவங்க கண்டுகிட்டு செய்யுது நித்திரை கிடையாது. ஆவிக்கு வாழ்க்கையில் ஆக்சலேஷனாக இருக்கணும், விழிப்படம், அலர்ட்டாக இருக்கணும், தூங்கக்கூடாது. பாஸ்டர் கெட்டுவார், அன்றைக்கி நம்ம சாப்பிட்டு வரோம் ஆலயத்துக்கு அப்படின்ற கூடாது. கெட்ட போகிறதே நீ தான். ஹல்லேலூயா. ஆலயத்தை கெட்டவரை கண்டு செய்வது தூக்கம் வரக்கூடாது என்றுதான் கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்படியே இங்கே ஒரு சாட்சியை பார்க்குறோம். இந்த தூங்காமல் இருந்ததுக்கு தாவீது ஒரு சாட்சியை வசந்து காமிக்க முடிக்க போகிறேன். அதனால சொல்கிறேன், முடிவரை தாவீது சாட்சியை பாருங்க. தூங்காமல் இருந்தார். ஏற்கனவே சார் சொல்லிட்டேன், தலை சாட்சி நேரமே இல்லை, நான் பார்க்கலாம் கிரியை செஞ்சாலும் கிரியை செய்ய ஆக்காலம் வருது, ஆனால் எங்கள் தூங்குற டைமே கிடையாது, ஆவிக்கு தூங்குற கிடையவே கிடையாதுன்றார். நீங்கள் அடுத்த சாட்சி மனித பருவமாக பார்க்குறோம், தாவீதை பார்க்குறோம். அடுத்தது எபேசியர் 5:14 வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 5:14. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. 5:14. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போதுதான் கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். தூங்கிட்டு இருக்கிற ஆளவே எழுச்சி விட அந்த வார் அப்படின்னு காட்ட மாட்டார். நீ எழுந்து விழிச்சாதான் கர்த்தவனை பிரகாசிப்பான். அவரை போல நான் இல்லையே, இவர் போல நீ சொல்லாதீங்க, புலம்பாதீங்க. புலம்புனாலே கலர் இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கிறீங்க, எந்திரிச்சு பாருங்க, கிறிஸ்துவர்கள் பிரகாசிக்கப்படுவார். ஹல்லேலூயா. தூங்குற நீ விழித்து மரித்தோர்ந்து எழுது. தூங்குறோம் மரித்தோரும் ஒழுங்குறாங்க. தூங்குறவரும் ஆவிக்கிறவாட்டில் தூங்குறதும் மரித்தோருங்கிறது ஒழுங்குறாருங்க. ஆமாம், தூங்குற விழித்து மரித்தோர்ந்து எழுது, அப்போது கிறிஸ்துவனை அப்போதுதான் கிறிஸ்துவனை பிரகாசிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அதனால நாம் ஆவிக்கிறோம், பையனாக இருக்கிறோம், பரவராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். தேவன் திருச்சபை அடித்திருக்கிறார், திருச்சபைகள் வைத்திருக்கிறார். நம்மளோட கலைகள் இருக்கலாம். இந்த கலைகள் எப்படி வந்தது? நாம் செஞ்ச பாவத்தினால போகிறதில்ல, அசந்து ஆவி வாழ்க்கையிலே ஆவிக்கிறே செய்யாத தூக்கமாக மந்தமாக இருந்தால் வந்த வினையாம். அந்த கலைகள்
என்ன பண்ணோம்? அது சாத்தான உண்டு பண்ணுது அறிந்து கொண்டோம். அந்த கலையை என்ன பண்ணுது பார்த்தோம்? அந்த பயிரை கெடுத்துடும், பயிரை வளரக்கூடாது, அந்த பயிரை கட் ஆஃப் பண்ணிடும், அந்த பயிரை நாசமாக்கிடும். அப்படியோட கலையில சாத்தான் விதைச்சிடுறான். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு அதை தட்டி எடுப்ப நாம் விழித்திருந்தால் கண்டுபிடிக்கும், கலையில் இருக்க முடியும். அது தேவ வசனம் வேணும். அந்த வசனம் மூலமாய் நீ விழித்திருக்குங்கிற விழித்திரி அப்படின்னு சொல்கிறதுக்காக வசனம் தாங்க அங்கே தேவன் நம்ம காட்டுறா, இன்றைக்கி காட்டியிருக்கிறார். ஆனால் தூங்குகிற நாம் என்ன செய்யணும்? ஆவிக்கிற தூங்குகிற நாம் விழித்திருந்து பார்ப்போம். கதவு தட்டுகிற இயேசுக்காக கதவை திறக்கிறோம், பார்க்குறோம். கலைகளை எல்லாம் பார்க்கணும். கலைகளை எப்படி பார்ப்போம்? எல்லாமே கலையாக மாறிக்கூடாது. வசனத்தை மாதிரியாக வச்சு பார்ப்போம். இது கலை, இது கலை இல்லை அப்படி பார்க்குறோம். வசனத்தை மாதிரி கலைகளை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 7 கலைகளை காண்பிச்சிருக்காங்க. இது அப்படி இருக்கான்னு பாருங்க. இருந்துன்னா இன்றைக்கி மன்றாடி தேவனத்தில் அந்த கலையை எடுத்து போட சொல்கிறேன். கர்த்தர் நல்ல பயிராக்கி நல்ல கனி கொடுக்க மரமாக மாற்றுவாங்க. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் அப்படி தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.